نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் சொல்லி ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல் குர்ஆனிய எச்சரிக்கையும் நம்முடைய தற்கால வாழ்க்கையின் சம்பந்தமாக ஒப்பிட்டு பேசுமாறு வேண்டப்பட்டிருக்கிறேன். உண்மையாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் எந்த விஷயங்களை எச்சரிக்கிறானோ அந்த விஷயங்கள் எல்லாம் இப்பொழுது மனிதர்கள் எந்த அளவு கவனக்குறைவாக இருக்கிறார்கள் என்பதை சுட்டிக்காட்டி நம்முடைய வாழ்க்கையை திருத்திக் கொள்வதற்காக இந்த தலைப்பு போடப்பட்டிருக்கிறது. இன்றைய நிகழ்வுகளோடு ஒப்பிட்டு அல் குர்ஆனி எச்சரிக்கை சம்பந்தமாக பேச சொல்லியிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, திருமறை குர்ஆன் எச்சரிக்கக்கூடிய விஷயங்களில் ஒன்றுதான் தாய் தகப்பன் விஷயத்தை திருமறை குர்ஆன் எச்சரிக்குது. வலா தகுல் லஹுமா உஃபின், அந்த தாய் தகப்பன் இருவர் மீதும் நீங்கள் சீ என்ற வார்த்தை கூட சொல்லாதீர்கள் அப்படி என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். வலா தன்ஹர்ஹுமா, அவர்களை விரட்டிராதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். வ குல்லஹுமா கௌலன் கரீமா, அவர்கள் இருவர்களோடும் ரொம்ப சங்கையாக நீங்கள் பேசுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான்டா, ஒபில் வாலிதைனி இஹ்சானா, உங்கள் தாய் தகப்பன் விஷயத்தில் நீங்கள் அழகாக நடந்து கொள்ளுங்கள், இல்லை என்றால் மறுமைகள் நீங்கள் நிறைய இழக்கக்கூடும் என்று அல்லாஹ் சொல்கிறான். இதை நான் ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், இன்றைக்கு மனிதன் நிறைய படிச்சிட்டான், நிறைய முன்னேறி இருக்கிறான். ஆனால் மனிதனுக்கு தெரியாத அதாவது மனிதன் செய்யாத ஒரு விஷயம் என்னென்னா, பெத்தெடுத்த தாய் தகப்பர்கள் அவர்களோடு எப்படி நடக்கணும் என்பதில் மிக பெரும் வீழ்ச்சியை மனிதன் கண்டிருக்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாமெல்லாம் இன்றைக்கு குழந்தைகளை பெத்தெடுத்த உடனே அவங்களை எப்படி வளர்க்கணுமோ அப்படி வளர்ப்பதற்கு அட்வைஸ்கள் எடுத்துட்டு குழந்தைகளுடைய படிப்பு, அவங்க வாழ்க்கைக்காக நிறைய நம்ம செலவழிக்கிறோம். ஆனால் ஒரு அடிப்படையை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, இந்த உலகத்தில் எல்லாத்தையும் படித்த ஒரு கல்விமான் தன்னுடைய பிள்ளையை நல்லா வளர்த்தெடுப்பார் என்று அவரால் எங்கேயும் எழுதி சைன் வைத்து தர முடியாது. அல்லாஹ்வுடைய நாட்டம், அல்லாஹ்வுடைய அன்பு, அல்லாஹ்வுடைய பரக்கத் இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவும் நடக்காது. ஒரு பிள்ளையை பெத்தெடுத்து நல்லபடியாக வளர்த்ததுக்கு பிறகும், எந்த குறையும் இல்லாமல் வளர்த்ததுக்கு பிறகும் பெத்தெடுத்த தாய் தகப்பனுக்கு துரோகம் செய்கிற பிள்ளைகளை நாங்கள் பார்க்குறோம். இன்றைக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி 73 வயசு வாப்பா, அவரை கொண்டு போய் 6 மாதமாக நாய்க்குட்டில் அடைச்சிட்டா. ஒரு பொம்பளை பிள்ளை, ஆம்பளை பிள்ளை கூட இல்லை, 3 நாய்க்குட்டிகளை வீட்டில் உலாவட வச்சிருக்கிறார். பிடிச்சி கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்படுகிற நேரம் அந்த பெண் சொல்கிறா, எங்கள் வாப்பாவை ஏன் 6 மாதமாக நாய்க்குட்டில் வச்சேன்னு தெரியுமா? அவர் ஆங்காங்கே சிறுநீர் கழிக்கிறார், வீடு அசுத்தமாகுது, அதனால ஒரு நாள் 2 நாள் இல்லை, பத்திரிகையில் அந்த போட்டோ எடுத்து போட்டு காட்டிருந்தாங்க. 6 மாத காலமாக ஒரு பெண் பிள்ளை, ஒரு பெண் தன்னுடைய தகப்பனை நாய்க்குட்டில் போட்டு வச்சிருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த பெண் பிள்ளை கிடைத்த உடனே அந்த தகப்பன் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பார், அவளை வளர்ப்பதற்காக எவ்வளவு முயற்சி எடுத்திருப்பார். ஆனால் கடைசியில் என்ன ஆச்சு? சொந்த தகப்பனை கொண்டு போய் அந்த மாதிரி வச்சிருக்கிறார்கள் என்றால் ஒரு விஷயம் மட்டும் உங்களுக்கு தெளிவாக வழங்குது, நாங்கள் என்ன கஷ்டப்பட்டு வளர்த்தாலும் அல்லாஹ் எதை எப்படி விதித்திருக்கிறானோ அதுதான் நடக்கும் என்று உங்களுக்கு புரிகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உங்களுக்கு சொல்லுகிறேன் கேளுங்கள், நாம் எந்த காரியத்தை செய்தாலும், எதை செய்தாலும் ஒரு விஷயத்தை மட்டும் நாம் தெளிவாக புரியணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிக தெளிவாக சொல்கிறான், இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர், அல்லாஹ் சகல ஆற்றலும் பெற்றவன், நீங்கள் தெரியாதவர்கள். வல்லாஹு யஅலமு வ அன்தும் லா தஅலமூன்,
அல்லாஹ் அறிந்தவன், நீங்கள் அறியாதவர்கள் அல்லாஹ் சொல்கிறான். நீங்க நினைப்பீங்க காலையிலிருந்து மாலை வரைக்கும் சேகரித்த எல்லா சொத்தையும் கொண்டு போய் உங்க குழந்தைக்காக செலவழிச்சிருப்பீங்க. நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், வீட்டில் உள்ள எல்லா சொத்தையும் எழுதுங்க, பேனாவை கூட விட்டுறாதீங்க, சகல சொத்தையும் பட்டியல் போடுங்க. உங்கள்கிட்ட உள்ள எல்லா சொத்தையும் பட்டியல் போட்டு கணக்கு போட்டு பாருங்க எவ்வளவு பெருமதி. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதாவது இஸ்லாம் நம்மளை எச்சரிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் பெற்றார்களுடைய விஷயம் என்பதை நான் சொன்னேன். அந்த வகையில் இன்றைய நிகழ்வுகளை நாம் எடுத்துக்கொண்டோமே ஆனால் அதிபயங்கரமான ஒரு யுகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்ம எல்லாருக்கும் ஒரு கவலை இருக்கும், எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும். நாம் பெத்தெடுத்த பிள்ளைகள், நாம் பாசமாக ஊட்டி வளர்த்த பிள்ளைகள், அந்த பிள்ளைகள் நமக்கு பயனளிப்பார்களா இல்லையா என்ற கவலை நம் அனைவருக்கும் இருக்கும். இந்த உலகத்தில் ஒரு குழந்தையை எடுத்து வளர்த்து காலாக்குற நேரம் ஒரு தாயின் தகப்பன்னு நிறைய கஷ்டப்படுவாங்க. நான் சொல்லிட்டு வந்த விஷயம் என்னென்னா, நீங்கள் காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் சம்பாதித்த சேகரித்த எல்லா சொத்தையும் பட்டியல் போடுங்க. ஒரு பேனாவை கூட விட்டுறாதீங்க. வீட்டில் உள்ள எல்லா சொத்தையும் பட்டியல் போட்டு அது எத்தனை லட்சம் எத்தனை கோடி என்று கணக்கு போட்டு எழுதி இந்த பக்கமாக திரும்பி பாருங்க. உங்களுடைய பிள்ளைகள் இருக்கும். எல்லா சொத்தையும் விட உங்கள் பிள்ளை உங்களுக்கு பெருமதியா இல்லை பிள்ளைகளை விட இந்த சொத்து பெருமதியான்னு கேட்டால் எந்த தாயும் எந்த தகப்பனும் தன்னுடைய பிள்ளைதான் பெருமதி என்று சொல்லுவார்கள். அந்த அளவுக்கு எல்லா வேலைகளும் பிள்ளைகளுக்காக எல்லா சொத்தையும் நீங்க இழக்க கூட தயாரா இருப்பீங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பாருங்க, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன சொல்லுகிறானோ அந்த செயல்பாடுகளை நாம் மீறினால் அதே பிள்ளைகள் நமக்கு எதிரிகளாக மாறிடுவார்கள். அல்லாஹ் அப்படி மாற்றி விட்டுருவான். அத்தனையும் புரிந்தவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கவனமா பாருங்க. அதாவது இந்த பிள்ளைகளை நீங்கள் ஊட்டி வளர்த்த பிறகு நீங்கள் உங்கள் யாருக்காவது எழுதி தர முடியுமா, என் பிள்ளை என்ன நல்லா பார்க்குமெண்டு? மாளிகாவத்தில் ஒரு தாய் வந்து கையை காட்டுறா. சார் கொஞ்சம் பாருங்க, எனக்கு புரியலை, நான் என்னன்னு கேட்குறேன். அந்த அம்மா சொல்கிறாங்க, அம்மா என் கை தேஞ்சு போச்சுன்றாங்க. ஏம்மா கேட்ட உடனே அவங்க சோக கதையை ஆரம்பிக்கிறாங்க. திடீரென்று ஒரு நாள் எங்கள் மகன் சின்னது எங்களோட திடீரென்று மௌத்தா போயிட்டார். ஆக்சிடென்ட்கள் சொல்லிட்டு வராது. அந்த மாதிரி நேரத்தில் என்னால் ஒன்றும் புரியலை. போனவர் திரும்பி வரவில்லை என்றால் நான் இதை எதிர்பார்த்தே இருக்கல. ஆனால் எங்கள் மகன் கெட்டிக்காரன், படிப்பில் நல்ல கெட்டிக்காரன். எனக்கு ஒன்றும் செய்ய முடியலை. நேற்று சூரியன் உதிக்கிற நேரம் குடும்பமாக வாழ்ந்தார்கள், தாய் தகப்பன் பிள்ளை. இன்று சூரியன் உதிக்கிற நேரம் தகப்பன் உலகத்தில் இல்லை, தாய்க்கு பேர் விதவை, பிள்ளைக்கு பேர் அனாதை. அல்லாஹ் விதவைகளுக்கு அனாதைகளுக்கு அருள் புரியணும். அவ பேச தொடங்குறான், என்னால் என் பிள்ளைய படிக்க வைக்கணும். எனக்கு ஒன்றுமே புரியல. என் மானம் மரியாதை எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சேன். வீடு வீடாக போய் தட்டினேன். தட்டி உடுப்படவை இருந்தால் தாங்க, நான் துவைச்சி போடுறேன்னு சொன்னேன். என் பிள்ளைய உருவாக்கினேன். நான் நினச்ச மாதிரியே படித்தான், நல்லா படிச்சுட்டு வந்தான். சார்ட்டர்ட் படிக்கணும்னு சொன்னான். நான் எல்லா புறத்துலேருந்து என்னால் முடியுமான அளவுக்கு சல்லி சேகரித்தேன். எடுக்க வேண்டியதெல்லாம் எடுத்து என் மகன் கையில் ஒப்படைச்சேன். இன்றைக்கு வீட்டில் வர்றான், ஃப்ரெண்ட்ஸோடு வர்றான். வரப்போக்கில் என்ன உம்மா நீங்கள் வெளியே வராதிங்கன்றான். அவனுக்கு என்ன உம்மான்னு சொல்ல வெட்கமாம். என்ன வேலைக்காரி மாதிரி நடத்துறாண்டு தேம்பி தேம்பி அழுகிற தாய்மார்கள் உண்டு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விதித்த சட்டம் என்ன? வலா தகுல்லஹுமா உஃபின். அவர்கள் விஷயத்தில் சீ என்று சொல்வதற்கு உனக்கு அனுமதி இல்லை என்றான். உண்மையாக சொல்ல போனா வார்த்தைக்கு இவ்வளோ பெரிய பலம் இருக்கிறதா என்பது சிந்தித்தா உங்களுக்கு புரியும். ஒரு மனிதனை படுக்க வைக்கிறதை எழுப்பாட்டுறது வார்த்தைகள். மண்ணையால் அடிச்சா கூட அது சோகமாகிரும். ஒரு மகன் வந்து வாப்பாவை பார்த்து நீங்க எல்லாம் ஒரு வாப்பா, நீங்க எல்லாம் எங்களை வளர்த்தீங்க சீ என்று சொன்னா அந்த வாப்பா நெஞ்ச பிடிச்சிட்டு ஒரு வருஷத்துக்கு அழுவார். ஒரு தாய் கண்ணீர் வடித்து கொண்டே இருப்பாங்க. ஒரு புள்ள தன்னுடைய தாயை பார்த்து நீ உங்களை மாதிரி ஒரு தாய் கிடைக்க நான் கொடுத்து வைக்கணும், எவ்வளவெல்லாம் நீங்க பாடுபட்டீங்க, எங்களை வளர்த்தீங்க உம்மா, எனக்கு பிறகுதான் நான் உங்களுக்கு பிறகுதான் மற்ற எல்லா விஷயத்தையும் நான் பார்ப்பேன்னு சொன்னா
அந்த தாய் வாய் விட்டு சிரிப்பதற்கு அந்த ஒரு வார்த்தை போதும். ஒரு வார்த்தை ஒரு மனிதனை அழிச்சிரும், இன்னொரு வார்த்தை ஒரு மனிதனை வாழ வைக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் எதை எச்சரிக்கிறான் தெரியுமா? உன் தாய் விஷயத்தில் நீ பெருசா ஒன்னும் சொல்லாது. சீ, இப்படி என்று சொன்னால் அது எவ்வளவு பாதிக்கப்படும். அவளை வலா தன்ஹர்ஹுமா, அவர்களை விரட்டாதீங்க. வக்குல்லஹுமா கௌலன் கரீமா, சங்கையான வார்த்தைகள். ஏன் இப்படி சொல்லணும்? சும்மாவே சங்கையா தான் பேசுவாங்க. ஏன்? எரிச்சல் வர்ற மாதிரி ஒரு சூழல் உருவாகும், விரட்டுற மாதிரி ஒரு சந்தர்ப்பம் வரும். அங்க மலைச்சலம், இங்க பிரச்சனை, 4 வார்த்தை புரியாமல் எல்லாம் நடக்க ஆரம்பிப்பாங்க. வயது முதிகிற நேரம் அல்லாஹ் என்னையும் உங்களையும் அந்த நிலைமையிலிருந்து பாதுகாக்கணும். அல்லாஹ் என்னை அந்த மாதிரியான நிலைமை வரும் முன்னாடி என்னுடைய உயிரை எடுக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், ஒரு பிள்ளை, சின்ன பிள்ளை எப்படி நடக்குமோ அந்த சைக்கிள் அப்படியே மாறி திடகாத்திரமாக இளமை பருவத்தை அடைந்து வர 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 சின்ன பிள்ளையாக ஒருவர் மாறிக்கொண்டு போவார். சின்னத்தில் எப்படி கைகளை மடக்கி தூங்குவார்களோ, வயோதிப நிலைமை அடைகிற நேரம் கால்கள் கைகள் மடக்கி தூங்குவார்கள். சிறுநீர் எப்படி சின்ன பிள்ளைகள் கழிப்பார்களோ, வயது முதிகிற நேரம், உலகத்தை விட்டு போகிற நேரம் தன்னை அறியாமலே தான் படுத்த இடத்தில் சிறுநீர் கழிப்பார்கள். மிக பெரும் சக்தி உள்ள இளைஞர்கள் கூட வயோதிப நிலைமை அடைகிற நேரம் அவர்களால் எதுவும் செய்ய முடியாத ஒரு நிலைமை உருவாகும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த நேரம் பிள்ளைகளுக்கு அல்லாஹ் எச்சரிக்கிறான், கவனமாக நடந்து கொள், அல்லாஹ்வுடைய விஷயத்தில் பயந்து கொள், அல்லாஹ்வுக்கு இணை வைக்காது சொல்லிவிட்டு அடுத்த வார்த்தை சொல்கிறான், வபில் வாலிதைனி இஹ்சானா, உன் தாய் தகப்பன் விஷயத்தில் நலமாக நடந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைக்கு உலக நிலைமை எப்படி இருக்கிறது? சில தாய்மார்களோட போய் பேசினா சிரிச்சு பேசுவாங்க. எங்கம்மா புள்ள? ஆஸ்திரேலியால, யூகேல. அரை மணித்தியாலம் உட்கார்ந்து பேசுங்க, மழை மழை என்று கண்ணீர் வடியும். ஏம்மா ஒரு ஃபோன் போட்டு சாப்பிட்டீங்களான்னு கேட்டானா, எனக்கு அப்படி இடுப்பு வருத்தம், எனக்கு மருந்தெடுத்து தர ஆள் இல்லைன்னுவாங்க. எங்கள் ஊரில் ஒரு முதியோர் இல்லம், கிறிஸ்டியன் தான், முஸ்லீம் இல்லை. நான் போய் பார்க்குற நேரம் அதில் ஒரு தாய், நான் கேட்டேன், உங்கள் பிள்ளை எங்கம்மா? முதியோர் இல்லத்தை நடத்துகிறாங்க கிறிஸ்டியன் மாப்பிள்ளையில், உங்கள் பிள்ளை எங்கம்மான்னு கேட்குறேன். அந்த அம்மா சொல்கிறா, நான் நினச்ச கோவமா கட்டுமையாக ஏசுவாண்டு. ஏனண்டா அவங்க புள்ள ஆஸ்திரேலியாலையாம். அந்த அம்மாவுக்கு நல்ல புத்தி. அவள் சொல்கிறா, வயோதி நிலைமை அடைஞ்சாலும் என் மகன் ஆஸ்திரேலியாவில், என் பேரன் பேத்தி ஆஸ்திரேலியாவில், என் மருமகன் ஆஸ்திரேலியாவில். எந்த தாயாவது வளர்த்த புள்ள கோடீஸ்வரனா இருக்கிற நேரம் தன்னை இன்னொரு ஆளுக்கு பராமரிப்பதற்கு கொடுத்திருந்தா கோவப்பட்டு கத்தி ஆக்ரோஷமா பேசுவான்னு நினைச்சேன். அன்றைக்கு நான் புரிஞ்சேன், தாய் என்பவள் எப்படிப்பட்ட மனதுடையவர் என்று. அந்த அம்மாவுடைய கண்ணால கண்ணீர் ஓடிச்சு. அவன் என்ன கேட்டா தெரியுமா? தம்பி, எனக்கு என் மகனை ஒரே ஒரு வாட்டி பேசுவதற்கு கிடைக்குமா? என் கண்களால பார்க்கணும், அவன் கையை தொடணும், அவனோட ஒரு வாட்டி பேசின பிறகு என் கண்ணு பூட்டினா பரவாயில்லை. ஒரு தாய் அப்பாயின்மெண்ட் கேட்கிறா. எதுக்கு கேட்கிறா? பெத்தெடுத்த பிள்ளையோடையே மாதங்கள் கழித்து பால் குடித்து அந்த முதல் 2 மாதங்கள் குழந்தைக்கு விட்டு வெளியே போக இயலாத ஒரு சிச்சுவேஷன். தன்னுடைய ஆசா பாசங்கள் எல்லாம் ஒதுக்கி வைத்து குழந்தைக்காக வேண்டி ராத்திரி 2:30 மணிக்கு அழுகிற நேரம் பால் கொடுத்த தாய் மறுபடி 3:30 மணிக்கு தலையை வச்சு தூங்க பாப்பா, மறுபடி சிறு அழுகும். ஒரு தாய் இத்தனை எல்லாம் செய்த பிறகு, அவ்வளவு வேலைகள் செய்த பிறகு, ஒரு பிள்ளையை கடைசி மூமெண்ட்ல என்னோட பேச வேண்டும், என்னோட பேசுமா, எல்லா பகையும் மறந்து என் பிள்ளை என்ன நோவிச்சாலும் பரவாயில்லை என்று சொல்லி கடைசி வாட்டி என் பிள்ளைய ஒரு தடவை பார்க்கணும் என்று துடிக்கிறாவே. இந்த எச்சரிக்கை இன்றைக்கு உலகம் மறந்து வாழுகிறது. அமெரிக்காவில் சர்வ சாதாரணம், பெத்தெடுத்த தாய்மார்களுக்கு ஒரு நாள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது, மதர்ஸ் டே. அந்த மதர்ஸ் டேல என்ன நடக்கும் தெரியுமா? ஒரு பூ, ஒரு சாக்லேட் கொண்டு போய் உம்மா கையில கொடுத்தா, God bless my son, அந்த உம்மா சொல்லுவாங்க. பிள்ளை உம்மாக்கு, அதாவது God bless my mom, மகன் சொல்லுவார். பெத்தெடுத்த தாய்க்கு ஒரு நாள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, திருமறை குர்ஆனோடு நாம் வாழாவிட்டால்
இஸ்லாமிய மார்க்கத்தோடு நாம் வாழாவிட்டால் அதிபயங்கரமான ஒரு நிலைமை எனக்கும் உங்களுக்கும் சந்திக்க வேண்டி நேரிடும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த சபையில் உள்ளவர்கள் ஒரு சிந்தனையோட வாழுங்க. நீங்க எவ்வளவு பாசமா வளர்த்தாலும், எவ்வளவு அரவணைத்து வளர்த்தாலும், எவ்வளவு அன்பா வளர்த்தாலும், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன திட்டம் போட்டிருக்கான்னு யாருக்கும் தெரியாது. சைக்காலஜி முழுக்க படிச்சு கரைச்சு குடிச்சு குழந்தைகளை கட்டுப்படுத்துற கலைகள் எல்லாம் படித்ததுக்காக வேண்டி ஒரு நாளும் ஒருவருக்கு சொல்ல இயலாது என் பிள்ளை இந்த நிலைமையில் எப்படி என்னை பார்ப்பார் என்று. ஏன் தெரியுமா? நடக்குவதற்கு, அதாவது நடக்கக்கூடிய, இப்படி சொல்லுவோமே, சாதாரணமா ஒரு வாப்பா 10,000 ரூபாய் வீட்டுக்கு கொண்டு போறாரு, மாச சம்பளமே 10 தான். வீட்டுக்கு கொண்டு போனா இன்கம் 10,000, எக்ஸ்பென்ஸ் 10,000 எல்லாம் வச்சிருப்பான். அவர் செலவெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா 10 வந்துடும். அடுத்த வீட்டை பார்க்குறாரு, லட்ச லட்சமா சம்பாதிச்சுட்டு வரான். அவருக்கு ஆசை அந்த பிள்ளைகள் சொகுசு அனுபவிக்கிற மாதிரி நம்ம பிள்ளை சொகுசு அனுபவிக்கணுமே. லஞ்சம், ஊழல், குற்றம் எல்லாம் செஞ்சு ஒரு 10 லட்சத்தை கொண்டு போய் கொடுக்கிறாரு. அல்லாஹ் விடுவானா? அல்லாஹ் விடுவானா? 10 லட்சத்தை வீட்டுக்கு கொண்டு போய் கொடுத்தா, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, 10,000 சம்பாதித்தவருக்கு 10,000 செலவு வைத்த அல்லாஹ் 10 லட்சத்தோட வீட்டுக்கு போகிற நேரம் பொண்டாட்டி கிட்னி ஃபெயிலியர், பிள்ளைகள் எல்லாம் அழுந்துட்டு இருக்கும். உன் 10 லட்சத்தை கொண்டு போய் கொட்டாங்க. கிட்னியை ரிப்பேர் பண்ண கூடி, கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன், இன்னொரு கிட்னியை கொண்டு வந்து சேரி அல்லாஹ் கேட்கிற மாதிரி இருக்கும். என் கண்களால் பார்த்தேன். 2005 2006 கொழும்பு தாருசலாம் மாளிகாவத்தையில் தாருசலாம் பாடசாலையில் நான் ஒரு ப்ரொஜெக்ட் எடுத்தேன். ஏனண்டா கண்ணு முன்னாடி அண்டர் வேர்ல்டுக்குள்ள போய் துப்பாக்கியை தூக்கி சமூகம் அழிகிற நேரம் அல்லாஹ் எனக்கு ஒரு பாதுகாப்பு தந்தா. அந்த ஓயல் படிக்கிற பிள்ளைகள் அந்த ஸ்கூலுக்கு ப்ரொஜெக்ட் செய்து எப்படியாவது அடுத்த ஜெனரேஷன் அங்கே விடாம பாதுகாப்பதற்காக நாம் முயற்சி எடுத்தோம். அப்ப எனக்கு படிக்கிறதுக்கு சில சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டுச்சு. எப்படி இந்த அண்டர்வேர்ல்ட் நுழைஞ்சிச்சு, எப்படி மாளிகாவத்துக்கு ஹெரோயின் சப்ளை பண்றாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த துரோகத்தை செஞ்சது யாரு? காஃபிர்கள் இல்ல, முஸ்லிம்கள். 31 வயது, அவருடைய பேரை சொல்ல நான் விரும்பவில்லை. அவருக்கு வயது 31. அவர் இந்த உலகத்தை விட்டு போகிற நேரம் அண்டர் வேர்ல்டுக்கு மூல காரணி. அவருக்கு எங்க சமுதாயம் வச்ச பேர் ஹாஜியார். என்ன, மாளிகாவத்தில் ஒவ்வொரு வீட்டிலையும் புகுந்து கணவர்மார்களை இழுத்து அவன் கையில தூளை கொடுத்து பிள்ளைகள் எல்லாம் அனாதையாக்கினார். பெண்கள் எல்லாம் அழுதார்கள், கதறி கதறி அழுதார்கள். வாப்பா தூள்காரன், பிள்ளைகளுக்கு படிப்பு இல்லை, உம்மா தேம்பி தேம்பி அழுகிறா. பெரிய ஒரு சொசைட்டி கண்ணு முன்னாடி அழுகிற நேரம் அவர் வீட்டில் அரண்மனைகளை டைல் பிடிக்கணுமா, பிரம்மாண்டமான கோடிக்கணக்கான அவர் புதுக்கடை, அவர் முழு அண்டர் வேர்ல்டு இயக்கினார். அவரிடம் அவ்வளவு பணம் இருந்தது. ஹெரோயினை முழுக்க சப்ளை பண்ணினார். கண்களால் பார்த்தேன். ஒரு பொம்பளை பிள்ளையை விரும்பினார். அந்த புள்ள மாளிகாவத்து, அவளுக்கு வயிறு பெரிதாக இருந்தது. தூக்கிட்டு போனார் குடும்பம் நடத்துவதற்காக. ஒரு கிழமைத்தான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, 31 வயது நடு சந்தியில் அவருடைய உயிரை அல்லாஹ் எடுத்தான். அந்த அரண்மனையில் வாழுவதற்கு எந்த பிள்ளையும் இல்லை. எதற்காக அரண்மனை கட்டினாரோ அந்த அரண்மனை ஏனென்று அவருக்கே தெரியல. அல்லாஹ் ஜனாசாவாக இந்த உலகத்தில் அப்புறப்படுத்தினான். ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கோங்க. ஒருத்தர் காசேலுக்கு போய் ஒரு பிராடோ வாங்குறாரு. வாங்கிறவன் நினைப்பார், இப்ப இதுக்கு பிறகு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இதுக்கு பிறகு சொகுசான பயணம் தான். திரும்பி வந்து பயணம் போவார். போகிற நேரம் ஆக்சிடென்ட் ஆகிடுவார். வருகிற வழியில பிராடோட வருவார். பாதி கால் காணல, பாதி காலை வெட்டி எடுத்துருவாங்க ஆக்சிடென்டால. பிராடோ வாங்குறவர் நினைச்சிருப்பார், இந்த பிராடோ என் வாழ்க்கைக்கு பெரிய சொகுசை தருமண்டு. ஒரு கிழமை பதில் சொல்லும், பிராடோ அல்லாஹ் கொடுத்தது உன் காலில் பாதி எடுக்கப்பா, உன் காலை அல்லாட்ட குடி, பிராடோ அல்லாஹ் தந்தான். ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க அன்பார்ந்த சகோதரர்களே. இந்த உலகத்தில் ஒரு மனிதன் ஒரு எட்டை எடுத்து வைத்தால் அல்லாஹ் எதை நாடிருக்கிறான் தெரியல. அதனால் குழந்தைகளை வளர்க்கிற நீங்கள் இன்றைக்கு சர்வ சாதாரணமாக முதியோர் இல்லத்தில் தாய்மார்களை கொண்டு போய் போடுறாங்க. ஒவ்வொரு இரவுகளும் அல்லாஹ்ட்ட கேளுங்க, யா அல்லாஹ் எங்கள் குழந்தைகள் எங்களை கொண்டு போய் முதியோர் இல்லத்துக்கு போடக்கூடாது, எங்களை கவனம் இல்லாமல் பார்க்க இயலாது, பெரும் பாரமாக எங்களை பார்க்க கூடாது. யா அல்லாஹ் உன்னிடம் மிக ரொம்ப தாழ்ந்து அல்லாஹ்விடம் இறங்கி கேளுங்க. அல்லாஹ் சொல்லி கொடுக்கிறான். பிள்ளைகளுக்கு என்ன துவா நீங்க சொல்லணும் தெரியுமா? ரப்பனா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. யா அல்லாஹ் அந்த இருவருக்கும் நீ அருள் புரிய வேண்டும்.
எப்படி அருள் புரிய வேண்டும் தெரியுமா? எங்களுக்கு சின்ன வயதில் எப்படி எங்களை பார்த்தார்களோ அந்த மாதிரி அருள் புரிந்து விடு. உங்கள் பிள்ளைகளுக்கு பழக்கினீர்களா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சீ என்ற வார்த்தையை குர்ஆன் எதை எச்சரிக்கிறதோ அது வெறுமனே சீ என்ற வார்த்தையை மட்டுமில்லை, சின்ன பிள்ளைக்கு சொல்லிக் கொடுங்க. இன்றைக்கு உம்மாக்கு துவா கேட்டீங்களா? ரப்பனா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரான்னு கேட்டீங்களா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உங்கள் குழந்தைகளை விட்டு செல்கிற நேரம் வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு, அதாவது தாய் தகப்பனுங்களுக்காக கரம் ஏந்தக்கூடிய ஒரு குழந்தையை விட்டு செல்லுங்க என்றார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்பொழுது சொல்லுகிறேன் கேளுங்க. எங்க நாட்டில் பல இடங்களில் ஜனாசா கொண்டு வந்து வைக்கப்படுகிறது. பெத்தெடுத்த பிள்ளைக்கு தாய்க்கு தொழுவிக்க தெரியாதாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த மாதிரியான ஒரு சூழலில் நானும் நீங்களும் வாழுகிறோம். அதனால் குர்ஆன் எச்சரிக்கக்கூடிய அந்த வார்த்தையை திடீர் என்று சொல்லி குழந்தை மனசுல கொடுக்க இயலாது. சின்ன வயசுல இருந்து தாய் தகப்பனுக்கு என்ன மாதிரியான வார்த்தைகள் பேச வேண்டும் என்பதை சொல்லுங்கள். இல்லை என்றால் இன்றைக்கு மாற்று மத அன்பர்களே, கொஞ்சம் பாருங்க, கொஞ்சம் 5 பிள்ளைகளை பெத்தெடுத்த உம்மா 5 பேரையும் பார்த்திருப்பாங்க. 5 பேராலே ஒரு உம்மாவை பார்க்க இயலாதாம். கைமாறி 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 போய், உண்மையாக சொல்ல போனால் நம்ம சமூகம் கொஞ்சம் பரவாயில்லை. டிரெக்டா எல்டர்ஸ் ஹோம், முதியோர் இல்லம், செத்துட்டாங்களா டிரெக்டா ஃபியூனரல் ஹோம் அப்படியே கொண்டு வந்து மல்ஷாலாவில் வைப்பாங்க. ஃபியூனரல் ஹோம் வச்சு சபத்தை முடிச்சாச்சு. தாய் வீட்டுக்கு கூட இல்லை. சுபஹானல்லாஹ், காட்டு மீராண்டித்தனமான ஒரு யுகத்தில் நானும் நீங்கள் வாழுகிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த இரவுகள் அந்த மாதிரி அல்லாஹ்விடம் கேட்க வேண்டிய இரவுகள். நமக்கெல்லாம் மிக விருப்பமான நம்முடைய குழந்தை நமக்கு எதிராக அப்படி பேசக்கூடாது என்று நானும் நீங்களும் விரும்பினால், அல்லாஹ்வுடைய நாட்டம், அல்லாஹ்வுடைய பரக்கத், அல்லாஹ்வுடைய ரஹமத் இல்லாமல் எங்கள் குழந்தையை எங்களுக்கு வளர்க்க முடியாது என்ற சிந்தனை ஆழமாக மனசில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் அன்பார்ந்தவர்களே. அடுத்த விஷயம், மிகப்பெரிய நம்முடைய சமூகம் இன்றைக்கு நிகழ்வுகளை நான் பார்க்கிற நேரம், எங்கள் சமூகம் குர்ஆனுடைய ஒரு எச்சரிக்கை சர்வ சாதாரணமாக மறுத்து கொண்டிருக்கிறது. என்ன எச்சரிக்கை? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபவைலுல் லில் முஸல்லீன், தொழக்கூடியவர்களுக்கு கேடுதான். அல்லஸீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஊன் அல்லஸீன ஹும் யுராஊன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர்கள் தொழுகையில் பொடுப்போக்காக இருப்பார்கள். சாவூன் என்று சொன்னால் நேரத்தை கவனிக்காமல் இருப்பார்கள். எப்படி இருப்பார்களா? தொழக்கூடிய நேரம் வரும், அதை மறந்தவர்களாக அவர்கள் இருப்பார்கள். அதுக்கு தான் பொடுப்போக்கு என்ற வார்த்தை தர்ஜுமாக்கள் டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டிருக்கிறது. அவர்கள் கவனக்குறைவாக இருப்பார்கள், நேரத்தை மறந்தவர்களாக இருப்பார்கள். ஃபவைலுல் லில் முஸல்லீன், அந்த தொழக்கூடியவர்களுக்கு கேடுதான் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஏன் நான் இதை எடுத்துக்கொள்கிறேன் என்றால், வெளி உலகத்தில் உள்ளவர்கள் மார்க்கம் இல்லாமல் இருப்பார்கள். அந்த எச்சரிக்கையை பற்றி, இந்த நிகழ்வுகளை பற்றி பேசுவதை விட சபையில் உள்ளவர்கள் தொழுகையாளிகள் நமக்கு என்ன குர்ஆன் எச்சரிக்கிறது நானும் நீங்களும் பார்க்கணும். இன்றைய நிகழ்வோடு நான் ஒப்பிட்டு பேசினால், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லஸீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஊன், அவர்கள் தொழுகையை மறந்தவர்களாக இருப்பார்கள். தொழுகைக்குள்ளதான் அந்த மறதி வரும். தொழுகைக்குள்ள அவர்கள் தொழுவதை மறந்து விடுவார்கள். இப்பொழுது நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், அல்லாஹ் அக்பர் என்ற தக்பீரை நாங்கள் கைகளை கட்டுவோமே, நிஜமா எங்களுடைய நாவுகள் அல்லாஹ் அக்பர் என்று சொன்னதா? எங்களுடைய கல்புகள் அல்லாஹ் அக்பர் என்று சொன்னதா? அல்லாஹ் மிகப்பெரியவன், அத்தனையும் மிகச் சிறியது என்று இந்த அசான் நேரம் சொல்லப்பட்டது. எங்களுடைய கல்புகள் எல்லாம் அல்லாஹ் பெரியவன் என்று ஏற்றுக்கொண்டதா? இல்லை, அந்த நேரத்துக்கு மட்டும் அல்லாஹ் பெரியவன், இல்லைண்டா அரசியல்வாதி தான் பெரியவர், இல்லைண்டா அவர் தான் பெரியவர், இல்லைண்டா இவரை விட பெரியவர் இருக்கிறாராம். இப்படி எங்களுடைய மனசு சொல்லிச்சா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எத்தனையோ மனிதர்கள் தொழுகிறோம். தொழுகையில் பொடுப்போக்கு என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? என்ன ஓதுவோம் என்று எங்களுக்கே புரியாது. சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓத முன்னாடி எத்தனை சகோதரர்கள் சூரத்துல் ஃபாத்திஹாவை விளங்கி ஓதுறீர்கள்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, என்ன அர்த்தம், என்ன விளக்கம், எத்தனை சூறாக்களை நீங்கள் ஓதியிருப்பீர்கள். கல்புகளுக்கு அந்த சூறா வந்து பாடம் நடத்தினால் கண்ணீர் மல்க நாங்கள் தொழுது இருப்போம். அந்த தொழுகையில் ஒரு ராகத்தை கண்டிருப்போம். இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். இந்த தொழுகை கெட்ட மானக்கேடான விஷயத்திலிருந்து உங்களை பாதுகாக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் கட்டியதுக்கு பிறகு அல்ஹம்து சூராவை ஓதினமே, என்றைக்காவது அருமை அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இந்த அல்ஹம்து சூராவை பற்றி சொன்னதை கேட்டு நினைத்து ஓதினோமா? கற்பனை பண்ணி பாருங்க. அல்லாஹ் அக்பர், அவுது ஓதுவோம், பிஸ்மில்லா சொல்லிடுவோம்,
அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இந்த ரப்புல் ஆலமீன், இந்த ஆலமீனுக்கே ரப்பு, உனக்கே எல்லா புகழும். உண்மையை சொல்லுங்க, உங்க கல்பு ஒப்புக்கொண்டதா? உங்க பக்கத்தில் வில்பத்து காடு, இந்த வில்பத்து காடில் எத்தனாயிரம் மிருகம் இருக்கிறது. இது எல்லாத்துக்கும் யாருக்கும் உணவு போட இயலாது. ஒரு யானை ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 30 கிலோ சாப்பிடும். 30 கிலோ யானை வளர்க்குற மாதிரி என்று சொல்லுவாங்களா? இந்த காட்டுக்குள்ளே எத்தனை யானைகள் இருக்குது, எத்தனை சிறுத்தைகள் இருக்குது. நான் கேட்குறேன், யாழை காட்டுக்கு போகிற நேரம் இப்போ இந்த வில்பத்தையும் பூட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். யாழையை பூட்டிடுவாங்க. எதுக்கு பூட்டுறாங்க தெரியுமா? தண்ணி பற்றாக்குறையா. போகிற வழியில் பொன் செஞ்சு வச்சுக்கிறாங்க தண்ணி ஊற்றுறதுக்கு. அட பாவிகளா, இன்றைக்கு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி யாராவது பட்டை போட்டு தண்ணி கொடுத்தானா? இந்த மிருகங்கள் சாகலை. இன்றைக்கு மிருகங்கள் சாகல. ஏண்டா ஓடுற ஆறு ஓடிக்கொண்டு தான் இருக்கும், ஓடுற வில்லு இருந்துட்டு தான் இருக்கும். இவங்க வந்து மிருகங்களை நடக்க விடாம இருந்த இடத்துல தண்ணி குடிக்கணுமா? அதுக்கு இவங்க தண்ணி கொடுக்குறாங்களா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரஸாக் என்று இந்த பக்கத்து காட்டில் இருந்து அல்லாஹ் காட்டலையா? எத்தனை மிருகம், எத்தனை யானைக்கு சாப்பாடு. என்றைக்காவது யானைகள் சாப்பாடு இல்லைன்னு வந்திருக்குதா? எத்தனை ஆண்டுகளாக உங்க வீட்டில் ஒரு யானையை கட்டி வச்சு 30 கிலோ மணி கொடுக்கலாமா? இங்க இருந்து நடந்த யானை அன்றாபுரம் வரைக்கும் நடக்குது சாப்பாடு தேடி. எத்தனை விலங்குகள், எத்தனை மிருகங்கள், அதுக்குள்ள எவ்வளவு ஆண்டுகளுக்கு சாப்பாடு அல்லாஹ் வச்சிருக்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதையெல்லாம் பார்த்து தொழுகை நேரம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், யா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், இந்த ஆலமீனுக்கே நீதான் யா அல்லாஹ் ரப்பு, உன்னை புகழுகிறேன் யா அல்லாஹ், எல்லா புகழும் உனக்கு யா அல்லாஹ் ஒப்புக்கொண்டு எத்தனை சகோதரர்கள் தொழுதீர்கள். அல்லதீன என்ன பொடுப்போக்கா தொழுகிறேன்டா சகோதரர்களே. தொழுகை இல்லாதவருக்கெல்லாம் இதை எச்சரிக்கல. ஃபவைலுல் முஸல்லீன் என்று யாருக்கு சொல்றான்? தக்பீர் கட்டி அல்லாஹ்வுக்காக தொழப் போறோம் என்று நிற்கிறார்களே அவர்களுக்கு எச்சரிக்கையை தவிர தொழாதவர்களுக்கு இந்த எச்சரிக்கை இல்லை. தொழாதவனுக்கு வேற எச்சரிக்கை. பள்ளிவாசலுக்கு வந்து தொழுகிற நேரம் தக்பீரை கட்டி ஓதுற உனக்கு மறந்துட்டு என்ன ஓதினா நினைச்சியா? இதை சொன்ன உடனே அல்லாஹ் அடியார்கள் அல்லாஹ் சொல்லுவானா, என்னுடைய அடியான் என்னை புகழுகிறான் என்று அல்லாஹ் சிரிப்பானாம். தொழுகிற நேரம் என்றைக்காவது ஒரு நாள் அல்லாஹ் சந்தோஷப்படுறான், அல்லாஹ் சிரிக்கிறான், அல்ஹம்து ஓதிட்டோம் என்று சந்தோஷப்பட்டு அல்ஹம்து சொன்னவர்கள் எத்தனை பேர்? அர் ரஹ்மான் ரஹீம். சகோதரர்களே, ரஹ்மான் என்றாலும் ரஹீம் என்றாலும் அர்த்தத்தை புரிந்து கொள்ளுங்கள். ரஹ்மான் என்ற என்ன அர்த்தம் தெரியுமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லாத்துக்கும் அன்பு காட்டுவான், அளவற்ற அருளாளன், நிகரே இல்லாத பேரன்பு மிக்கவன் என்று மொழிபெயர்த்திருப்பாங்க. அர்த்தம் தெரியுதா? ஒரு காஃபிருக்கும் அல்லாஹ் தண்ணியை கொடுப்பான், யாருக்கும் கொடுப்பான், எல்லாருக்கும் சாப்பாடு கொடுப்பான். அல்லாஹ் ரஹ்மான். ரஹீம் என்ற அர்த்தம் தெரியுமா? ரஹீம் என்றா பிரத்யேகமா யாரு கேட்கிறார்களோ அவர்களுக்கு பிரத்யேகமான அன்பை கொடுப்பான். வீட்டு வாசல்ல ஒரு பிச்சைக்காரர் வந்தா நீங்க சல்லி கொடுப்பீங்க, அது இறக்கும், அவங்களுக்கு கொடுக்கணும். ஆனா உங்க புள்ளிய முத்தமுட்டி கொஞ்சுவீங்க. பிச்சைக்காரரோட வச்ச இறக்கம் வேற, உங்க குழந்தையோட வச்ச இறக்கம் வேற. இது பாசம், இது அரவணைப்பு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி சொல்கிறான் தெரியுமா? அர் ரஹ்மானிர் ரஹீம். அவன் ரஹ்மான், அவன் ரஹீம். ரெண்டுக்கும் மூலம் ஒன்றுதான், அன்புதான். ஆனா ரெண்டுக்கு ரெண்டு டிரான்ஸ்லேஷன் போட்டிருக்கிறாங்க. ஏன்? அவன் எல்லாத்துக்கும் ரஹ்மான். ரெண்டு மாதிரியாக மொழிபெயர்ப்பாங்க. ஒன்று, இந்த துனியாவில் அவன் ரஹ்மான், மறுமையில் அவன் ரஹீம். ரஹீம் என்ன? எல்லாத்துக்கும் இறக்கம் காட்ட மாட்டான். கேந்தெடுத்து நீ வாமா, உனக்கு இறக்கம் காட்டுறேன், நீ வா. ஆனா துனியால எல்லாருக்கும் கொடுப்பான். இன்னொன்று என்னண்டா, மூமீன்களுக்கு அவன் ரஹீம், எல்லாத்துக்கும் அவன் ரஹ்மான். மிருகங்கள்ல இருந்து எல்லாத்துக்கும் உணவு கொடுப்பான். மூமீன்கள் கரம் ஏந்துவார்களே அவர்களுக்கு அவன் ரஹீம். ரஹீம் என்றால் பிரத்யேகமான அன்பு. யார் கேட்கிறார்களோ அவர்களுக்கு அன்பு. தக்பீரை கட்டிக்கொண்டு ரஹீமை பற்றி சிந்தித்தீர்களா?
ஒரு நாளில் உங்கள் கண் கலங்கியதா? ரஹ்மானை எவ்வளவு கேட்டோம், எனக்கு ரஹீமாக நீ இருந்தியா அல்லாஹ். இதை ஒரு அடியான் சொல்லுகிற நேரம் அல்லாஹ் சொல்லுவானாம், என் அடியான் என்னை போற்ற வேண்டிய விதத்தில் போற்றிருக்கிறான் என்று சொல்லுவானாம். நீங்கள் ஃபாத்தியா ஓதுற நேரம் உங்கள் ரஹ்மான் பேசுறான். இதுதான் தொழுகையில் நாம் உள்ள சிந்தனை. ஃபவைலுல் லில் முஸல்லீன், தொழுபவருக்கு கேடுதான் என்றால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை தொழ வராதவர்களுக்கு அல்ல, தொழுது முடிந்து போறவனுக்கு தான் அந்த கேடை அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும். மாலிக் யௌமித்தீன் ஓதினது என்ன என்று சில வேளை எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரியல. சலாம் குடித்து முடித்து விட்டோம், தொழுது முடித்து விட்டோமா? அந்த தொழுகையை காரி துப்புறான் அல்லாஹ். என்னையா தொழுகிறீங்க நீங்க? இந்த தொழுகையில் பயன் இல்லை என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த எச்சரிக்கையோடு இந்த பள்ளிவாசலில் அமர்ந்திருக்கக்கூடிய நம்முடைய நிலைமையை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எத்தனை ஜக்காத்துகள், எத்தனை ஜமாத்துகள் நாம் பேணி பாதுகாக்காமல் வீணடிக்கப்பட்டிருக்கும். மாலிக் யௌமித்தீன், நியாய தீர்ப்பு நாளில் அதிபதி எங்க கல்புகளுக்கு வரணும். அல்லாஹ் வருவான். யாருமில்லாத அந்த நேரத்தில் யாருக்கும் தீர்ப்பு கொடுக்க முடியாத நாளில் அவன்தான் அதிபதி. ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன், அடிமைத்தனத்தை ஒப்புக்கொள்ளுங்கள். யா அல்லாஹ் உன்னை வணங்குகிறோம். யா அல்லாஹ் ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன், உன்னிடமே உதவி தேடுறோம். யா அல்லாஹ் நீ உதவி தராவிட்டால் யாரும் எங்களுக்கு உதவி தர மாட்டார்கள், உதவி செய்ய யாரும் இல்லை. யா அல்லாஹ் உன்னிடம் அடிமைத்தனத்தை கேட்கிறோம். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், நேரான பாதையை காட்டிவிடு யா அல்லாஹ். பணிந்து கெஞ்சி கேளுங்கள். நேரான பாதையில் போகிற நேரம் ஷைத்தான் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இறைவா உன் அடியார்கள் எல்லாம் சிராத்துல் முஸ்தகீமில் போவார்கள், நான் வந்து நடுவிலே உட்கார்ந்து கொள்வேன். சிராத்துல் முஸ்தகீம் நடுவிலே உட்கார்ந்து கொள்வேன், அவர்களை வழி கெடுத்து கொண்டே இருப்பேன். பேசுற என்னை அவன் வழி கெடுக்க பார்ப்பான், கேட்கிற உங்களை வழி கெடுக்க பார்ப்பான். எங்கே இருந்து கொண்டு? எங்கேயோ ஒரு துளைவல் இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, திருமறை குர்ஆன் சொல்லுகிறது, அவனுடைய அல்லாஹ்விடம் என்ன சொன்னானாம்? சிராத்தல் முஸ்தகீமிலே நான் உட்கார்ந்து கொள்வேன், அப்படியே வந்து உட்கார்ந்து கொள்வேன். போகிற வழியில் சிராத்துல் முஸ்தகீமில் இருந்து வழி கெடுப்பான். நல்லது சிந்திப்பாரு, திடீர் என்று ஒரு கெட்ட எண்ணம் வந்துவிடும். ஃபாஹிஷா, கெட்ட விஷயம் வந்துவிடும். ஒரு பெண்ணோட தனித்து விடுவார், அத்தனை விஷயங்களும் போய்விடும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதிபயங்கரமான நிலைமைகள் வந்துவிடும். அல்லாஹ் வந்து அப்படி எச்சரிக்கிறான். என்ன எச்சரிக்கிறான் தெரியுமா? அல்லாஹ் சொல்கிறான், வலா தக்ரபுல் ஃபவாயிஷ மா ظهر منها وما بطن, வெளிப்படையான ஃபவாயிஷ்கள், வெளிப்படையான கெட்ட விஷயங்களும் உள்ரங்கமான கெட்ட விஷயங்கள் இருந்தும் பாதுகாப்பு தேடணும். அல்லாஹ் சொல்றான், நெருங்காதப்பா. எதுக்கு நெருங்காத? விபச்சாரத்துக்கு இல்ல, மறைஞ்சு கொண்டு சிலது நடக்குமே அதுக்கு நெருங்காது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சிராத்துல் முஸ்தகீம்ல உட்காரவருக்கு எதுவுமே தெரியாம ஷைத்தான் வந்து பூந்து விளையாடிடுவான். தெரியாத மானக்கேடான ஒரு இடத்துக்கு கொண்டு போயிடுவான். அதனால் அவன் வாதிட்டது சிராத்துல் முஸ்தகீம். கெஞ்சி கேளுங்க அல்லாஹ்ட்ட ஒவ்வொரு தொழுகையிலும், இஹ்தினஸ் ஸிராத்துல் முஸ்தகீம், இறைவா சிராத்துல் முஸ்தகீம் எங்களுக்கு காட்டிரியா அல்லாஹ். ஸிராத்துல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலீன். உள்ளத்தில் இருந்து எடுத்து கேளுங்க, யா அல்லாஹ் நீ யாருக்கு அருள் புரிந்தாயோ அந்த பாதையை காட்டிவிடு. யாரிடம் நீ கோபம் காட்டினாயோ, யாரை வெறுத்தாயோ அந்த பாதையை விட்டும் எங்களை தடுத்து விடியா அல்லாஹ், அதிலிருந்து எங்களை பாதுகாத்து விடியா அல்லாஹ். இப்படி உள்ளபூர்வமாக எத்தனை தொழுகைகளை கேட்டீங்க, இத்தனை வருஷமா ஓதுறீங்களே, தொழுகிறீங்களே, எத்தனை குர்ஆன் ஆயத்துகளை பாடமாக்கின நீங்க நிப்பாட்டி நிப்பாட்டி புரிஞ்சு என்ன சொல்ல வாராண்டு விளங்கி ஓதுனீங்களா? தன்னை மறந்து தொழுவார்கள், அதுதான் சாஊன். மறந்துடாதீங்க. தொழுகையாளிக்கு அல்லாஹ் கொடுக்கிற எச்சரிக்கை, தொழுகையில் இருப்பார்கள், மறந்துடுவார்கள், பொடுப்போக்கு வந்துவிடும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரே இன்றைக்கு போய் குர்ஆன் ஆயத்தை எடுங்க. எத்தனையோ சூறாக்கள் இருக்குது. நீங்க 10 சூறா ஓதுறீங்களா? 10 சூறாட அர்த்தத்தை விளங்கி ஓதுங்க. அல்லாஹ்ட்ட கெஞ்சி கேளுங்க. குர்ஆன்ல எடுங்க, வல்லுஹா, அர்த்தத்தை புரிஞ்சுங்களா? வல்லுஹா, லுஹாவின் மீது சத்தியமாக, வல்லைலி இஸா ஸஜா, மறையக்கூடிய ஒளியக்கூடிய இரவின் மீது சத்தியமாக. அல்லாஹ் கவுன்சிலிங் பண்றான் நபிக்கு. நீங்க ஓத போக்கு உங்களுக்கு கண் கலங்கும். புரிஞ்சு ஓதுங்க. அல்லாஹ் எப்படி பேசுறான்னு பாருங்க. தலப்பாரத்தோட வந்து தக்பீரை கட்டுவீங்க, வெளியே போகிற நேரம் பாரம் குறைந்திருக்கணும். அதுதான் தொழுகை. ஓதுன அத்தையத்தில் சலாம் முடிச்சு என்ன ஓதின அத்தையாத்து ஓதுன தெரியும், வஜ்ஜகத்து வஜ்ஜகத்தோடைய தெரியாது. எத்தனை பேருக்கு வஜ்ஜகத்தே பாதி தான் ஓதுறோம், வஜ்ஜகத்தே பாதி தான்.
நீண்ட வஜ்ஜகத்து வரும். வஜ்ஜகத்து வஜ்ஹில் லதி ஃபதர ஸமாவாத்தி வல் அர்த ஹனீஃபன் முஸ்லிமன் வ மா அன மினல் முஷ்ரிகீன் இன்ன ஸலாத்தி வ நுஸ்கி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன் லா ஷரீக லஹு வ பிதாலி. இது இவ்வளவா? எங்கேயும் ஓடும். அது வஜ்ஜகத்து பெருசு. அந்த சஹீஹ் முஸ்லிம்ல வர வஜ்ஜகத்து முழுக்க மனப்பாடமாக்கினீங்களா? சரி, அது இல்லாட்டி சின்ன ஒரு துவா வரும். அல்லாஹும்ம பாயிது பைனி வ பைன ஹத்தாயாய கமா பாஅத்த பைனல் மஷ்ரிகி வல் மக்ரிபி அல்லாஹும்ம நக்கினி மினல் ஹத்தாயா கமா நக்கைத ஸௌபல் அபியல் மினத் தனஸ் அல்லாஹும்ம அக்ஸில் ஹத்தாயாய பில் மாஇ வத் தல்ஜி வல் பரத். இதுதான் குர்ஆன் ஓத முன்னாடி, ஃபாத்தியா ஓத முன்னாடி ஒரு சின்னது. அது எவ்வளவு உருக்கம் தெரியுமா? அல்லாஹும்ம பாயிது பைனி வ பைன ஹத்தாயாய, யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தையும் எனக்கு மத்தியில் ஒரு தூரத்தை உண்டாக்கிரு. கமா பாஅத்த பைனல் மஷ்ரிகி வல் மக்ரிபி, கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரம் இருக்கிறதோ இறைவானா ஒரு பாவி யா அல்லாஹ், என் கரத்தால் நிறைய பாவம் நடந்திருக்கிறது, கெஞ்சி கேட்கிறேன் யா அல்லாஹ். தொழுகையில் இருந்துட்டு ஃபர்ஸ்ட்டுக்கே கேட்கிறோம், யா அல்லாஹ் என்னையும் என் பாவத்தையும் தூரமாக்கிரு. கிழக்குக்கும் மேற்குக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாக்கி விடு யா அல்லாஹ். அல்லாஹும்ம நக்கினி மினல் ஹத்தாயா கமா நக்கைத ஸௌபல் அபியது மினத் தனஸ். வெண்மையான ஆடை கழுகினால் எப்படி அழுக்கு போய் சுத்தமாகுமோ, இறைவா என்னுடைய பாவங்களை எல்லாம் அப்படி கழுவி விடு யா அல்லாஹ். அல்லாஹும்ம அக்ஸில் ஹத்தாயாய பில் மாஇ வத் தல்ஜி வல் பரத். யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை தண்ணீராலும் குளிராலும் பனி கட்டியாலும் கழுவி அனுப்பிவிடு யா அல்லாஹ். ஒரு மூமின் தொழுகையில நிக்கிற நேரம் அவன் செய்த பாவங்களுக்கெல்லாம் முதலில் மன்னிப்பு கேட்டு அல்லாஹ்விடம் கேட்கிறான். நான் பாவி இல்லை என்று சொல்ல மாட்டேன் இறைவா, நான் பாவிதான். ரசூலுல்லாஹ் எச்சரித்தார்கள், ஒரு மனிதன் மிக மோசமான நிலைமைக்கு எப்பொழுது போவான் தெரியுமா? அவனுடைய கல்பு சொல்லுமாம், இன்றைக்கு நான் என்ன பாவம் செய்தேன், இன்றைக்கு நான் ஏன் தௌபா செய்யணும், இதுதான் மனிதர்களில் மோசமான நிலைமை என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படி வரவே கூடாது. தெரியாமல் நடந்திருக்கும். இறைவா எத்தனை வார்த்தைகள் பாவத்தில் இருக்கிறோம், எத்தனை இடங்களில் பாவம் செய்கிறோம், தன்னை பாவம் செய்தோம், இறைவா மன்னிப்பு தேடுகிறோம் என்ற உணர்வு வருகிறது. அல்லாஹ் அதை விரும்புகிறான். இப்படி தொழுகையை ஆரம்பித்தீர்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. இப்பொழுது பாருங்கள் ரசூலுல்லாஹ் எதை எப்படி ஓதினார்கள், கல்பு எப்படி திறக்கப்பட்டது. வல்லைலி இதா சஜா மா வத்தஅக ரப்புக வமா கலா. நபிக்கு அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கிறான், நபியே மா வத்தஅக ரப்புக, உமது இறைவன் உம்மை வெறுக்கவில்லை, விரட்டவில்லை, ஒதுக்கவில்லை நபியே. வமா கலா, உன்னை கோவிக்கவும் இல்லை நபியே. பெருமானார் கவலையோடு இருக்கிறார். அல்லாஹ்வுடைய வகி லேட் ஆகுது. அல்லாஹ் என்னை கோபிச்சிட்டானா, நான் பிழை செய்து விட்டேனா, நான் தப்பு செய்து விட்டேனா, ஏதாவது என் கையால் பிழை நடந்து விட்டதா? அல்லாஹ்வுடைய அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, மா வத்தஅக ரப்புக, உமது இறைவன் உம்மை கைவிடவில்லை, கைவிடவில்லை. வமா கலா, நபியே உங்களை வெறுக்கவும் இல்லை நபியே. ரசூலுல்லாஹ்வுக்கு எப்படி இருக்கும் இந்த வகை? ரசூலுல்லாஹ் அல்லாஹ் ஆறுதல் படுத்துறான். வெறுத்துட்டானா, பயமா இருக்குதே, அல்லாஹ் என்னோட பேச மாட்டானா, துடிக்கிற ஒரு மனிதருக்கு அல்லாஹ் இறக்குறான். உணர்ந்து பார்த்து வல்லாஹ் ஓதினீர்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. மாவத்தஅக ரப்புக வமா கலா. அல்லாஹ் அன்பா அரவணைக்கிறான் ரசூலுல்லாஹ். வலல் ஆகிரத்து கைருல் லக மினல் ஊலா. தொழுகிற எனக்கும் உங்களுக்கும் 1000 பிரச்சனைக்கு இந்த ஒரு வரி, இந்த ஒரு வரி எல்லாத்துக்கும் தீர்வு தரும். வலல் ஆகிரத்து கைருல் லக மினல் ஊலா. அந்த ஆகிரா இந்த துனியாவை விட நபியே உங்களுக்கு சிறந்தது. துனியாவில் கஷ்டமா, துனியாவில் ஏசுறார்களா, துனியாவில் திட்டுறார்களா, உங்களை போட்டு இருக்கிறார்களா? ரசூலுல்லாஹ்வுக்கு பெரிய பிரச்சனை. அல்லாஹ் சொல்றான், நபியே இந்த துனியா உங்களுக்கு வாழ வந்த இடம் இல்லை. வலல் ஆகிரத்து கைருல் லக மினல் ஊலா. இந்த துனியாவை விட, இந்த ஊலாவை விட, இந்த ஆரம்பத்தை விட ஆகிரா உங்களுக்கு சிறந்தது. ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாதா இது? தெரியாமலா இஸ்லாத்தில் இருக்கிறார்கள்? தெரியாமலா தூதராக இருக்கிறார்கள்? தெரிந்தவர்கள் திரும்பி திரும்பி சொல்லணும். பேசுற எனக்கு மறந்துடும். ஓதுற நேரம் அல்லாஹு அக்பர், துனியாவில் கேவலப்படுகிற நேரம் வேண்டாம், துனியா இல்ல வாழ்க்கை ஆகிரா. துனியாவில் நெருக்கடி வருகிற நேரம் துனியா இல்ல வாழ்க்கை ஆகிரா. உடம்பில் ஒரு நோய் வருகிற நேரம் துனியாவில் வாழ்க்கை ஆகிரா. நபிக்கு அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கிறான். இந்த தொழுகை தான் அல்லாஹ் தொழுகை என்று சொல்லுகிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவருடைய வார்த்தைகள் மாறும், அவருடைய பண்பாடுகள் மாறும். அல்லாஹ் எச்சரித்தது அதுதான். தொழுகிற என்று 1000 பேர் தொழுகிறார்கள், தொழுகை இல்லாதவனுக்கு வேற தண்டனை.
ஒமன் அஅரத அன் திக்ரி ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் லன்கா. என்னுடைய ஜிக்ரை புறக்கணித்தவர்களுக்கு நிறைய தண்டனைகள் இருக்கு. இந்த உலகத்திலே கடுமையான ஒரு வாழ்க்கையை கொடுப்பேன், கடுமையாக இருக்கி விடுவேன். வனஹ்ஷுருஹும் யௌமுல் கியாமத்தி அமா. அவர்கள் மறுமை நாளில் குருடர்களாக எழுப்புவேன். அது அவர்களுக்கு வேற. நீ தொழலையா, உனக்கு வேற. உன்னை பிடித்து கெட்டி விலங்கிட வைத்து நிறைய தண்டனைகள் தருவேன். ஆனால் இந்த உலகத்தில் தொழக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் சொல்றான், வயல் நாசம் உண்டாகட்டும் என்றான். முஸல்லீன், அவர்களுக்கு சொன்னது முஸல்லீன். முஸல்லீன் என்றால் தொழுபவர்கள் தான். எங்க பார்வையில் தொழுபவர்கள் தான். அவர்களுக்கு அல்லாஹ் சாபமிடுகிறான், எச்சரிக்கை, வயல் நாசமாகட்டும் என்றான். ஏன்? தொழுபவருக்கு தக்பீர் கட்டினீங்க, அல்லதீனஹும் யுராஊன், பிற மனிதர்கள் பார்ப்பதற்கு தொழுகிறார்கள். சரி, அதுலேருந்து எங்கள் ஜமாத்துகள் கொஞ்சம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறாங்க. 4 பேருக்கு பார்க்கறதுக்கு தொழுகிறார்கள் கம்மி. அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஊன், அவர்கள் தொழுகையில் மறந்த நிலைமையில் இருப்பார்கள். நாங்கள் தொழுகிறோமாண்டு மறந்து இருப்பார்கள். அதான் அர்த்தம். தொழுத விஷயம் அவர்கள் மறக்கடிக்கப்பட்டிருக்கும். சலாம் கொடுக்க போகல 4 ரக்காத்து முடிஞ்சு, கடமைக்கு 4 முடிச்சாச்சு. அந்த தொழுகைகள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்போ பாருங்க அல்லாஹ் எப்படி கொடுக்குறான். வலல் ஆখিরাতু கைருல் லக மினல் ஊலா வலசௌஃப யுஅதீக ரப்புக ஃபதர்லா. சுப்ஹானல்லாஹ். இப்போ விளங்குது ரசூலோட மனசில் எவ்வளோ கவலைண்டு. இந்த ஒரு வார்த்தை, வலசௌஃப யுஅதீக ரப்புக ஃபதர்லா. மறுமையில் அல்லாஹ் உங்களுக்கு கொண்டை தருவான். எதென்று அல்லாஹ் சொல்லல, மறுமையில் அல்லாஹ் உங்களுக்கு கொண்டை தருவான். யூ வில் பி சாட்டிஸ்ஃபைட் ஃபதர்லா. நீங்கள் அன்றைக்கு முழு என்ன ஆவீங்க? சாட்டிஸ்ஃபைட். அதுக்கு மேல ஒரு பிரச்சனை இல்லை. நீங்கள் அதை பொருந்து கொள்வீர்கள் நபியே. மறுமையில் தருவான், இந்த உலகத்தில் கொடுக்கலன்னு அல்லாஹ் சொல்றான். நபியே, உங்களுக்கு உலகத்தில் தரல, அது மறுமையில் நான் தருவேன். அந்த நேரத்தில் உங்களுக்கு இன்னொன்று தேவைன்னு வராது. சாட்டிஸ்ஃபைடுண்டா 100% சாட்டிஸ்ஃபைடு. வல சௌஃபா, எதுக்கு? ஆறுதல். உங்களுக்கு சில தேவையோடு வந்து தக்பீர் கட்டுவீங்க. வல சௌஃபா யுஅதீக ரப்புக ஃபதர்லா. சொல்லுகிற நேரம் அது உங்களுக்கு சொல்கிற மாதிரி இருக்கணும். யா அல்லாஹ், நான் வேண்டியவனா, எனக்கு தேவைப்பட்டவனா வந்து நின்றேன். எனக்கு தேவை, எனக்கு கஷ்டம், என் குடும்பத்தில் பிரச்சனை. அல்லாஹ் சொல்றான், நபியே, இந்த துனியாவை பற்றி கவலைப்படாதீங்க. மறுமையில் நான் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் வச்சிருக்கிறேன், தருவன். என்ன கிஃப்ட்னு சொல்லல. அப்ப நீங்கள் முழு திருப்தி பெற்றுவீர்கள் நபியே. இந்த துனியாவில் திருப்தி அடைய இயலாது. அதான் அர்த்தம். வலசௌஃப யுஅதீக ரப்புக ஃபதர்லா. இப்போ பாருங்க அல்லாஹ் எப்படி பேசுறாண்டு. அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா. நபியே, உங்களை நான் ஒரு அனாதையாக கண்டு அரவணைக்கவில்லையா நபியே? கோபம் இல்லை என்று சொல்றதுக்கு அல்லாஹ் சொல்ற வார்த்தை சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். நபியை பார்த்து அல்லாஹ் என்ன சொல்றான்? அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா. நபியே, உங்களை ஒரு அனாதையாக கண்டு நான் ஃபஆவாண்ட அரவணைக்கிறது. யா நபியே, நான் உங்களை கெட்டி அரவணைக்கலையா? உங்களை என் பக்கம் இழுக்கவில்லையா நபியே? அது உங்களுக்கு போதாதா? அல்லாஹ் இந்த துனியால கொடுத்தது அல்லாஹ் கேட்கிறான். வஜதக்கல்லாலன் ஃபஹதா. நபியே, வழி தெரியாமல் போய்கொண்டிருந்த உங்களுக்கு நேரான பாதையை காட்டினேனே, அது பத்தாதா? அது இல்லையா சிறந்தது? அல்லாஹ் கேட்கிறான். வஜதக்க ஆயிலன் ஃபஅக்னா. தேவையுள்ளவராக உங்களை கண்டேன் நபியே, தேவையில்லாதவராக உங்களை மாத்தினேனே நபியே. அல்லாஹ் சொல்லி காட்டுறான். செஞ்ச ஒவ்வொன்றாக நபிக்கு சொல்லி காட்டுறான். கவலைப்பட்ட ஒருவர் நினைச்சு பார்க்கணும், அப்படி இறைவன் எனக்கு எந்த இடத்துல எப்படி உதவினான், இந்த இடத்துல எப்படி உதவினான், இந்த இடத்துல எப்படி உதவி. இது தொழுகை, இதுக்கு பேர் தொழுகை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வஜதக்க ஆயிலன் ஃபஅக்னா. இது உலகத்தில் எல்லாருக்கும் கிடைக்காது. ஆயிலண்டா தேவை இருக்குது, அகுனாண்டா தேவை இல்லை. ஹினா பணக்காரர்களுக்கு அரபி வாசகம் ஹினா, தேவை இல்லை என்று யூஸ் பண்ணுவாங்க. அகுனா பணக்காரர்கள். உண்மையான அரபு பதத்தில் அர்த்தம் என்னண்டா தேவையற்றவன். இன்னல்லாஹ கனியுன் அனில் ஆலமீன். அல்லாஹ் இந்த உலகத்தை விட்டு தேவையற்றவன் என்று சொல்லுவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தேவையில்லை தெரியுமா? ஆயில்ண்டா என்ன? எனக்கும் நீங்க நாங்கெல்லாம் ஆயில் தான். என்ன தேவை? எவ்வளோ பேசினாலும் நாளைக்கு சம்பாத்தியம் தேவை. நிறைய சம்பாதிக்கின்ற ஆசை இருக்குது, நிறைய வாகனங்கள், அது எல்லாம் வந்துட்டே இருக்கும். மனிதனை அதுலேருந்து காக்க இயலாது. ஒரு ஹை பொசிஷன் என்ன தெரியுமா? எல்லாம் கண்ணு முன்னாடி வர்ற நேரமும் தேவையில்லை. இது துனியா, நான் போறேன் அங்கே பார்ப்போம், மறுமையில் பார்ப்போம். இது பேசுகிற எனக்கோ கேட்குற உங்களுக்கோ சிம்பிளாக புறக்கணிக்க இயலாது. வந்து கொட்டுற நேரம் தொடாமல் இருக்க இயலாது.
தொட்டு டேஸ்ட் பார்க்கணும். எங்களுக்கு மட்டும் இல்லை, சஹாபாக்கள். ரசூலுல்லாஹ் சுபஹ் தொழுதார்கள். சஹாபாக்களுக்குள் சலசலப்பு. ரசூலுல்லாஹ் பார்த்து சிரித்தார்கள். என்னண்டா கனிமத்து, அதாவது இன்னொரு நாட்டில் இருந்து சரக்கு எல்லாம் வந்து சேருது, பொருட்கள் வந்து சேருது. சஹாபாக்கள் பார்க்கிறார்கள், பள்ளிவாசலுக்குள் இதுக்கு மேலே இருக்கல, அங்க போய் பிரிச்செடுக்கணும், விஷயத்தை பார்க்கணும். வந்த சொத்தை, இது உலகத்துடைய தன்மை, இது துனியாவின் தன்மை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ்வுக்கு தேவை வரலையே. சுப்ஹானல்லாஹ். ஃபைனல் மொமெண்ட்ல கொற்ற நேரமும் தேவை வரலையே, அத்தனையும் கொடுத்தார்கள். கடைசி நேரம் இறைவனை சந்திப்பதற்கு கொடுத்து விட்டு ரெடியானார்கள், சேர்க்கவில்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த தேவை வராதனால தான் அவர் சொன்னார்கள், லா தஜஅலு கப்ரி யஹீதா. ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரே ஒரு தேவை இருந்துச்சு, என்ன அப்துன்னு சொல்லுங்கப்பா, என்ன ராஜான்னு சொல்லாதீங்க, என்ன ஜனாதிபதி என்று சொல்லாதீங்க, என்ன மலிக் என்று சொல்லாதீங்க, என்ன அப்து என்று சொல்லுங்க. என்ன அப்து? இன்றைக்கு உலகத்தில் வாழ்ற ஒரு தலைவன் என்ன அடிமை என்று சொல்லுங்க சொல்லியிருப்பான் பாருங்களா. பேருமட கேலிக்கு சொல்லியிருப்பார். ரசூலுல்லாஹ் கடைசி நேரத்தில் சொன்னாங்க, லா தஜஅலு கப்ரி யஹீதா. என்னுடைய கபர் திருவிழா நடத்தப்படுற இடமா இருக்கக்கூடாது. மக்களே, ஈசா இப்னு மரியத்தை எப்படி வரம்பு மீறி புகழ்ந்தீர்களோ அப்படி நீங்கள் என்னை புகழக்கூடாது. சாகரத்துக்கு முன்னாடி செலவைக்கிறான், சாகரத்துக்கு முன்னாடி செலவைக்கிற இடத்தை சொல்றான். அருமை அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் எல்லாருக்கும் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. நான் அல்லாஹ்வுடைய அடிமை. எப்ப சொன்னாலும் அப்த், நான் எஜமானன் இல்லை, நான் மலிக் இல்லை, நான் ராஜா இல்லை, இந்த நபி அப்த். ஒரு தலைவனை காட்டுங்க பாப்போம், இப்படி ஒரு தலைவனை காட்டுங்க பாப்போம், என்ன அடிமைன்னு சொல்லுங்க. எனக்கு பேரை கூப்பிடல, பட்டியலை கூப்பிடல, என்ன விழாவை சொல்லல, என்ன வரவேற்கல, நீங்களாம் மனுஷனான்னு கேட்கிறவங்க இருக்கிறாங்க. எல்லாருடைய ஷஹாதத்து கலிமா அப்துஹு வ ரசூலுஹு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர் எதையுமே எதிர்பார்க்கல. ஆயிலா இருந்தார், நிறைய தேவை இருந்துச்சு, நிறைய இதாக்கினார். அல்லாஹ் கல்புல இந்த உலகத்தை எடுத்துட்டான். அது லேசி இல்லை சகோதரர்களே. பேசுகிற எனக்கும் கேட்குற உங்களுக்கும் நாளைக்கு வராது. அது லேசியே இல்லை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு, சுப்ஹானல்லாஹ், வாழ்க்கையை புரட்டி பாருங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணிப்பதற்கு முன்னாடி நடந்த சம்பவம். 3 நாட்கள் குத்தப்பட்டு அம்ர் பின் மைமூன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றார்கள், நான் அந்த நாள் சுபஹு தொழுகைக்கு போனேன். அமீருல் முஃமினீன் அவர்கள் மேராபுக்கு வந்தார்கள். அவருடைய பழக்கம் ஒன்று இருந்தது, வந்து விட்டு மக்களை பார்த்து தொழுகைக்காக வேண்டி ரெடி ஆகும்னு சொல்ல மாட்டாங்க. வருகிற நேரத்திலே சொல்லுவாங்க, இஸ்தவு இஸ்தவு. சஹீஹுல் புகாரில் இந்த செய்தி வருகிறது. வளமையும் போன்று அமீருல் முஃமினீன் அவர்கள் எல்லாருக்கும் சொல்லிக்கொண்டே வந்தார்கள். ஹலல், மக்கள் மன்றத்திலே கால்கள் பிரிந்து இல்லாவிட்டால், அவர்கள் பிரியாமல் இருந்தால் அவர்கள் தொழுகை ஆரம்பிப்பார்கள். அன்றைக்கு யாரும் பிரிந்திருக்கல, தொழுகை ஆரம்பிச்சிருவாங்க. அமீருல் முஃமினீன் அவர்கள் வளமையாக சுபஹுடைய ஃபர்ஸ்ட் ரக்காத்தில், ரக்காத்துல் ஊலா, முதல் ரக்காத்தில் என்ன ஓதுவார்கள் தெரியுமா? சூரா யூசுப் அல்லது சூரத்துன் நஹல், 12வது அத்தியாயம் அல்லது 16வது அத்தியாயம். பிரட்டி அந்த வரிகள் எவ்வளவு நீட்டம் என்று பாருங்க. அவ்வளவு ஓதுவார்கள். ஏன் தெரியுமா? ஹத்தா யஜ்தமி அன்னாஸ், மனிதர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து முதல் ரக்காத்தை அடையணும் என்று அவருக்கு ஆசை. அதனால் நின்று கொண்டு நீண்ட நேரம் ஓதுவார்கள். அன்றைக்கு அவர் சூரத்துல் ஃபாத்தியாவை ஓதினார். நான் முன்னாடி, இவர் சஹாபி இல்ல, அறிவிப்பவர் அம்ர் பின் மைமூன் ரஹ்மத்துல்லாஹி அலை. அவர் சஹாபி அல்ல, தாபிஈ, சஹாபிக்கு பிறகு வந்தவர். அவர் சொல்லுகிறார், நான் சஃபில் முதல் இடத்திலே, எனக்கு பக்கத்தில் உமர் அமீருல் முஃமினீன் அவர்கள் தொழுவிக்கிறார்கள். என் கண்களால் நான் நடந்தது அத்தனையும் பார்த்தேன், அதனால் சொல்லுகிறேன் என்று சொன்னார். தக்பீரை அன்றைக்கு வந்தார். ஃபகத்தமஹு ஃபகப்பர, அவர் முன்னாடி போனார். அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டினார். அமீருல் முஃமினீன் ஓத ஆரம்பித்தார். திடீர் என்று சஃபை பிளந்து கொண்டு அபூலுலு ஃபைரூஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு இல்ஜெண்டா அடிமை, அடிமைண்டா வேற நாட்டில் இருந்து அடிமைகளாக வந்து வேலை செய்யக்கூடியவர்கள். ஜசீரத்துல் அரபில் அவர்களுக்கு பேர் இல்ஜிகள். ஒரு இல்ஜ் வந்து குத்தினான். உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சாய்ந்து கீழே விழுந்தார்கள். விழுகிற நேரம் ஒரு வார்த்தை சொன்னார்கள், அக்கனில் கல்ப் அவ் கத்தலனி, என்னை ஒரு நாய் கடித்தது அல்லது கொண்டது என்றார். அவர் மடியில் சாய்ந்து விழுந்தார். நான் கண்களால் பார்த்தேன். சுபஹானல்லாஹ், சுபஹானல்லாஹ், நான் கண்களால் பார்த்தேன். பக்கத்தில் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு, ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபாக்கள். அவருடைய தொழுகையை மட்டும் கொஞ்சம் பாருங்க.
இப்படி என்னாலும் உங்களாலும் வல்லாஹி தொலை இயலாது. இது சஹீஹுல் புகாரியில் வருகிறது, வேறு ஹதீஸ் கிதாபில் வரவில்லை. நான் கண்டேன் ஃபக்கத்தமஹு, அவர் என்ன செஞ்சார், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனாவல யத அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃபின், அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹுடைய கைகளை அப்படியே பிடித்து கொண்டார். ஃபதகத்தமஹு, அவரை முன்னாடி தள்ளினார். ஸலா, தொழுகை என்றார். அவர் கீழே விழுந்து தொழுகையை அப்படி ஈஸியாக அவர் பார்க்கல. இன்றைக்கு சவுதி மன்னர் வருகிற நேரம் அவருக்கு பாதுகாப்பு தேவை, நான் இல்லை என்று சொல்லவில்லை, பாதுகாப்பு கொடுக்கிறார்கள். ஆனால் அமீருல் முஃமின் அவர்கள் வருகிற நேரம் எந்த பாதுகாப்பும் இல்லை. குத்தப்பட்டு ரத்தம் போகிற நேரம் யாருக்காவது அல்லாஹ்வுக்கு பயந்து சொல்லுங்கள், தொழுகை ஞாபகம் வருமா அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே? அவர் சொல்லுகிறார், நான் கண்களால் பார்த்தேன், தள்ளினார் அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃபுடைய கையை பிடித்து விட்டு ஸலா, தொழுகை தொழுகை. யாரு? இந்த ஜஸீரத்துல் அரபுடைய மன்னர். நான் கீழே விழுந்திருக்கிறேன், உங்களுக்கெல்லாம் தொழுகையா முக்கியம் என்று கேட்கவில்லை. மின் சுஹபத்தி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வுடைய தோளுமை என்றால் அந்த மனம் வீசிக்கொண்டு இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர்கள் தொழுதவர்கள் என்று சொன்னால் அந்த பக்குவம் அந்த தொழுகையில் இருந்தாக வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் கண்களால் பார்த்தேன். இந்த உம்மத் அந்த இடத்தில் அந்த சஃப்பை பிளந்து கொண்டு ஓடவில்லை, எல்லோரும் தொழுதார்கள். ஸலாத்த ஹஃபீஃபா, சுருக்கமாக தொழுவித்தார். தொழுவிச்சு முடிஞ்ச பிறகு சுப்ஹானல்லாஹ், தொழுதவர்கள் எப்படி பேசுவார்களோ அப்படி பேசினார். தொழுவித்த உடனே எல்லாரும் நெருங்கினார்கள். அந்த ஹதீஸில் ஒரு வார்த்தை வரும், பின்னாடி உள்ளவர்கள் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் என்று கொஞ்ச நேரம் கத்தினார்கள். ஏன் தெரியுமா? கண்டவர்களுக்கு தெரியும் அமீருல் முஃமின் குத்தப்பட்டார் என்று. அவர்கள் தூரத்தில் உள்ளவர்கள் காணவில்லை, ஏன் சப்தம் நின்றது என்று தெரியாமல் அவர்கள் சுப்ஹானல்லாஹ் என்று சொன்னார்கள். இப்படியே பதிவு செய்கிறார். சுப்ஹானல்லாஹ், குத்தப்பட்ட பிறகு சஃப்பு உடையல் என்பதுக்கு ஆதாரம். எல்லாம் முடிந்த பிறகு எல்லோரும் சூழ்ந்து கொண்டார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்ட ஃபர்ஸ்ட் வார்த்தை என்ன கேட்டார்கள் தெரியுமா? எனக்கு குத்தினவன் யார் என்று பாருங்கள் என்றார். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு போனார்கள். போய் ஒருத்தன் செத்து விழுந்திருந்தான். ஏனென்றா ஓடுற நேரம் யாரு அவனை சாகடித்தன்னு தெரியாது. ஹதீஸில் வருகிறது, போகிற நேரம் ஜாத்து தரஃபைன், ரெண்டு பக்கமும் கூர்மையான ஒரு கத்தி வச்சிட்டு வெட்டிட்டே, ரெண்டு பக்கமும் கூர்மை, ரெண்டு பக்கமும் கூர்மையான கத்தினால ரெண்டு பக்கமும் குத்திட்டே போனான். மாத்த சபா, 7 பேர்கள் மௌத்தாகிட்டார்கள். அவன் வெளியே போற நேரம், அப்ப புர்னூஸ் என்று சொன்னா தலையை மறைக்கிற, உடம்ப மறைக்கிற ஒரு ஜக்கெட் மாதிரி ஒரு ஆடை, அதை போட்டிருந்தவர் கலட்டி வீசினார். ரஜுலுன் மினல் முஃமினீன், முஃமினை சார்ந்த ஒரு மனிதர், அவருடைய பேர் தெரியாது, அவர் பூட்டி வீசினார். கானமாஹூத், நாங்க பிடிபட்டுட்டோம்னு நினைச்சிட்டான். உடனே அவனே குத்தி கொண்டான். என்னை குத்த முதல் நீ குத்தி கொண்டு செத்துட்டான். அவரை பார்த்து விட்டு இப்னு அப்பாஸ் வந்து சொல்றாங்க, அமீருல் முஃமின் முகைரத் இப்னு ஷுபா அவருடைய வேலைக்காரன் குலாம், அவர்கிட்ட வேலை செய்யறானு அஸ்ஸனா, அந்த தொழிலாளனா? அவர் ஆச்சரியப்பட்டு கேட்கிறார். ஏனென்றால் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமாரில் இருக்கிற மதீனா ஹை செக்யூரிட்டி ஜோன், யாருக்கும் வர இயலாது, எந்த நாய்களுக்கும் வர இயலாது. அங்க வர்றண்டா அமீருல் முஃமின்ட்ட அனுமதி கேட்கணும். இவர் பாவம், வேலை செய்யட்டும் என்று அனுமதி கொடுத்த அந்த ஊழியனா என்னை குத்தினான். அவருடைய வார்த்தை என்ன நினைக்கிறீங்க? அடுத்த வார்த்தை என்ன நினைக்கிறீங்க? அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி லம் யஜ்அல் மனியத்தி பியதி ரஜுலின் யத்அல் இஸ்லாம். இது தொழுந்தவர்களுடைய வார்த்தை. அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்து என்று குர்ஆனில் எப்பொழுதும் ஓதினவர் என்ன சொன்னார் தெரியுமா? அல்ஹம்துலில்லாஹ். ஒரு முஸ்லிம் என்று சொல்ற ஒருவனுடைய கரத்தால் நான் குத்தப்படாமல் ஒரு காஃபிர் என்னை குத்தியதை நினைத்து அல்லாஹ்வே உனக்கே எல்லா புகழும். சுப்ஹானல்லாஹ். இரத்தம் ஓடுகிறது, அமீருல் முஃமினுடைய இரத்தம் ஓடுகிறது. சுப்ஹானல்லாஹ். துனியாவை தூக்கி வைத்தார்கள், ஆகிராவை நினைத்தார்கள். இதுதான் தொழுகையாளியுடைய மார்க். தொழுகையாளிகள் மாறினால் இப்படி மாறுவார்கள். தூக்கி கொண்டு வேகமா வீட்டுக்கு கொண்டு போனா மக்கள் சொன்னாங்க, அஹாஃபு அலை, அவரை பார்க்கிற நேரம் கால காயிலுன் சொல்ல பேசக்கூடியவங்க பேசிக்கொண்டிருந்தாங்க, அவரை பயமா இருக்குது, எங்களை விட்டு பிரிஞ்சிருவாரோ. 12 வருஷம் நியாயமான ஆட்சி, அந்த ஆட்சி தனி தலைப்பு, அது பேசினால் கரையாத உள்ளம் இருக்காது, அவ்வளோ அற்புதமான ஆட்சி. சில மனிதர்கள் சொன்னாங்க, லா பாஸ், ஒன்றுமில்லப்பா, அமீர் முஃமினுக்கு லேசான காயம். கொண்டு வர சொன்னார்கள். எதை? ஈச்சப்பற சார் கொண்டு வந்து கொடுத்தார்கள். கொடுத்தா வயிறால மின் ஜௌஃபிஹி, வயிறால ஓடுது,
மக்களுக்கு டவுட், இது ரத்தமா ஈச்சப்பழ சாரா? உடனே லபனை கொண்டு வாங்கண்டாங்க. அவசரமாக பால் கொண்டு வந்தாங்க, கொண்டு போய் கொடுத்தாங்க. அமீருல் மோமின் குடிக்கிறார். அந்த மக்கள் புரிந்து கொண்டாங்க, பால் இங்கால போகுது. அந்த காலத்தில் அதுக்கு ஆபரேஷன் இல்லை. அவர்கள் எல்லாம் அறிந்து கொண்டார்கள். அம்ரு பின் மைமூன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு வார்த்தை வர்ணிக்கிறார். இதற்கு முன்னாடி மதீனாவுக்கு எந்த சோகமும் வராட்டி, இன்றைக்கு தான் முதலில் சோகம் வந்தால் எப்படி மனிதர்கள் இருப்பார்களோ எல்லோருடைய முகமும் அப்படி மாறிவிட்டது. அவர்கள் அறிந்து கொண்டார்கள், அவர் மௌத்தாக போகிறார். சுபஹானல்லாஹ். அந்த பண்பை கொஞ்சம் பாருங்கள். தன்னுடைய மகனை கூப்பிடுகிறார், அப்துல்லா இப்னு உமரை கூப்பிடுகிறார். என்ன சொன்னார் தெரியுமா? என் தலையில் ஒரு பாரம் மகன். என்ன பாரம் சொன்னார்? என்ன பாரம் சொன்னார்? அவர்கள் அல்லாஹ்வோட வைத்த உறவு என்ன? அவர்கள் தொழுத தொழுகை என்ன? ரசூலுல்லாஹ்வுடைய தலை வேணும் என்று கேட்டவர் தானே அவர். எனக்கு ஒரு அனுமதி வேணும். சுபஹானல்லாஹ். ஜஸீரத்துல் அரபில் ஒரு மன்னர் இப்படி அனுமதி கேட்பது ஆச்சரியத்துக்கு மேல் ஆச்சரியம். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கு சவுதியுடைய மன்னரை நான் பாராட்டுகிறேன். அவருடைய ஈமான் எனக்கு தெரியாது. ஒபாமா வந்த நேரம் கை ஒச்சை காட்டிவிட்டு சொன்னார், இதை காட்டிவிட்டு அல்லாஹ் கூப்பிடுகிறான். அதற்கு பிறகு பேச்சு எழும்பி போய்விட்டார். அல்ஹம்துலில்லாஹ். இது ஒரு முஃமினிடம் வர வேண்டிய ஒரு பண்பாடு. சுபஹானல்லாஹ். என்ன சொன்னார்கள் தெரியுமா? மகனே, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா போய் சலாம் சொல்லுங்க. சலாம் சொல்லி போட்டு ஒரு வார்த்தை கேளுங்க. என்ன கேட்கணும்? வாப்பா உங்க வீட்டில் அடக்கம் செய்யப்பட விரும்புகிறார், விரும்பினா அடக்கம் செய்யட்டும், இல்லைண்டா மக்காபிருல் முஸ்லிமீன், முஸ்லிம்களுடைய பொது மைய மாடியில் இந்த உமரை கொண்டு போய் அடக்குங்க. அது சொன்னதில்லை விஷயம், அவர் சொன்ன வார்த்தை. ஹதீஸை பிரட்டி பாருங்கள். ஸஹீஹுல் புகாரியில் ஒரு வார்த்தை சொல்றார், என்னுடைய மகனே வலா தகுல் அமீருல் முஃமினீன், போய் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அமீருல் முஃமின் சொன்னார் என்று சொல்லாதீங்க. மூமின்களுடைய தலைவர் குல் உமர் சொல்லுங்க, உமர் சொன்னார். சுபஹானல்லாஹ். ஏன் தெரியுமா? இதற்கு பிறகு நான் அமீருல் முஃமினீன் இல்லை, நான் அமீருல் முஃமினீன் இல்லை, போய் சொல்லுங்க உமர் சொன்னார் என்று. சுபஹானல்லாஹ். அந்த வரி என்னை உலுக்கி போட்டது. ஒரு மன்னரால் இப்படி படுத்து கொண்டு சொல்லலாமா? போய் தட்டுறார், சலாம் சொன்னார். காயிதா உட்கார்ந்து கொண்டு அவர்கள் அழுது கொண்டிருக்கிறார். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், என்னுடைய வாப்பா உமர் சொன்னார். அமீருல் முஃமினீன் காத்தில் பறக்கிறது. சொல்லவில்லை, உமர் சொன்னார். அவருக்கு ஆசையாம் ரசூலுல்லாஹ்வோடும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மக்பரா கபர் அந்த இடத்தில் அமையணும் என்று. என்னன்னு கேட்டார்கள். அழுது கொண்டு சொன்னார்கள், இது எனக்கு என்று சொன்னார்கள், இது என்னுடைய இடம் என்றார்கள். என் கணவர், என் தகப்பன், என் வீடு, ஆனால் என்னை விட உமர் தகுதியானவர் என்றார். சுபஹானல்லாஹ், சுபஹானல்லாஹ். இந்த உம்மத்தின் ஆக சிறந்த இடத்தை யாராவது விட்டு கொடுப்பார்கள்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தொழுகை அவர்களை மாற்றி இருந்தது. என்னை விட இந்த உமர் சிறந்தவர் என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் அடிக்கொரு முறை ஒரு வார்த்தை சொல்லுவார்களே, நானும் அபூபக்கர் உமரும் நுழைந்தோம், நானும் அபூபக்கர் உமரும் சாப்பிட்டோம், நானும் அபூபக்கர் உமரும் அங்கே போவோம் என்றார்களே. அவர்கள் சொன்னார்கள், அது உமர் பின் கத்தாபுக்கு என்றார்கள். போய்விட்டார்கள். போனால் சாஞ்சு கொண்டிருக்கிறார். மகன் வரப்போக்கல. மக்கள் சொன்னார்கள், உங்க மகன் வந்துட்டாங்க. உடனே சொன்னார், என்னை உட்கார வைங்களேன் என்றார். என்ன கொஞ்சம் உட்கார வைங்களேன் என்றார். அவர் படம் பிடித்து காட்டுகிறார். அம்ரு பின் மைமூன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உட்கார வைத்த உடனே என்ன மகன் சொன்னார் என்று பதறி கேட்டார். அப்பொழுது சொன்னார், அப்துல்லா சொன்னார், வாப்பா நீங்கள் எதை விரும்பினீர்களோ அதுக்கு அவர்கள் சம்மதம் என்றார்கள். அல்ஹம்துலில்லாஹ். பெரிய மன்னர், ஜஸீரத்துல் அரபுக்கு அவர் மன்னர். அவர் ஆட்சியில் ஈராக் அவருக்கு கீழே, அந்த மண் அவருடைய கீழே, பைத்துல் மால்ல நிறைய சொத்து. இப்பதான் அவர் அடுத்த மூமெண்ட்டுக்கு வர்றார். மகனை கூப்பிட்டு விட்டு சொன்னார், மகன் எவ்வளவு கடன் பாருங்க, எவ்வளவு கடன் என்று பாருங்க. வந்து சொன்னார், ஹதீஸில் வரல எவ்வளோ உண்டு, 86,000 என்று வருவது. திர்ஹமா தீனாரா ஒன்றுமே வரவில்லை. அதனால் எனக்கும் உங்களுக்கும் அது தெரியாது. 86,000 கொஞ்சம் பெரிய கணக்கு தான். சொன்னார் மகனை கூப்பிட்டு, மகன் என்னுடைய கடனை, என் சொத்தையெல்லாம் வித்துட்டு அடைக்கணும். அதை அடைக்க முடியாமல் போனால் குறைஷிகள்கிட்ட, நான் பிறந்தது ஒரு அவங்களோட குலத்தை சொல்கிறாங்க, இந்த குலத்திடம் போய் என் கடனை அடைக்க சொல்லுங்க, நீங்கள் பிறகு அவங்களுக்கு கடன் கொடுத்துருங்க. அவங்கள்ட்ட சொத்தும் போதாமல் போனால் குறைஷிகள்கிட்ட போங்க, அதை தாண்டி யார்கிட்டையும் போகாதீங்க. இந்த வரியை வரலாறு தெரியாட்டி புரியாது.
ஏன் உமர் பின் கத்தாப் இப்படி பேசினார் என்று அல்லாஹ் மீது ஆணையாக சொல்கிறேன், அவர் ஒரு திர்ஹமை தொடல்ல. உமர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் மௌத்தான உடனே ஆட்சிக்கு வந்த உடனே ஒரு வார்த்தை சொன்னாங்க, நான் சம்பளம் எடுக்க மாட்டேன், நான் வேலைக்கு போய் ஆட்சி செய்கிறேன். சஹாபாக்கள் உட்கார்ந்து வற்புறுத்தினாங்க, இது சாதாரண ஆட்சி இல்லை, சம்பளம் எடுங்க ஏலாவே என்று சொன்னார், வற்புறுத்தினார். அந்த குழுவில் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தார்கள். சொன்னார்கள் எடுத்தாகணும் என்று. சரி, ஊதியம் சின்ன ஒரு ஊதியம் எடுக்கிறேன். மரண வேளையில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், என் சொத்து எவ்வளோண்டு எழுங்க, நான் ஆட்சிக்கு வரப்போக்களை எவ்வளோண்டு எழுதி வச்சிருக்கிறேன், இப்போ எவ்வளோண்டு எழுதுங்க. என் ஞாபகத்தில் சரி என்று சொன்னால் ஒரு கோவேரி கழுதையும் இன்னொரு விஷயமும் கூட இருந்தது. சொன்னார்கள், அத்தனையும் கொண்டு போய் பைத்துல் மாலுக்கு போடுங்க. எப்படி நான் ஆட்சிக்கு வந்தேனோ அதே மாதிரி ஆட்சியை விட்டு போகணுமே தவிர, சாப்பிட்டது ஓகே, கூடினது அத்தனையும் பைத்துல் மாலுக்கு போடுங்க. 2 கூடியிருந்தது. அதே வரிசையில் வந்த உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு எடுக்க சொன்ன அவர் எடுக்கல. அவர் ஒரு வார்த்தை சொன்னார், எனக்கு வழிகாட்டினவர் நேராக போனார், அவர் நேராக போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்தார். அதை பின்தொடர்ந்திய தோழர் இந்த பக்கமும் பார்க்கவில்லை, இந்த பக்கமும் பார்க்கவில்லை, நேராக போனார், அவர் போக வேண்டிய இடத்துக்கு போய்விட்டார். இந்த உமர் திரும்பினால் வழி தவறி விடுவார், இந்த பக்கம் திரும்பினால் அதனால் உமர் நேராக பார்த்து கொண்டு போகிறார் என்று சொன்னார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், என்ன அர்த்தம் தெரியுமா? ஏன் தெரியுமா? தன்னுடைய குலத்துடைய பேரை சொல்லி, எனக்கு குலத்துடைய பேர் சாது பின் காபு பின் அதீ பின் காபு குலம், அதீ பின் காபுடைய குலத்துடைய போய் கேளுங்கண்டார். ஏன் தெரியுமா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு கடனண்டா கொற்றத்துக்கு சஹாபாக்கள் இருக்கிறார்கள். உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யார்? அது கங்கால உள்ளவர்கள் யார்? ஈராக் மக்கள் போட மாட்டார்களா? சிரியா மக்கள் போட மாட்டார்களா? மதீனத்து சஹாபாக்கள் போட மாட்டார்களா? அமீருல் மோமினுக்கு என்ன அந்தஸ்து இருக்கிறது? அவருக்கு போடாத யாராவது இருப்பார்களா? ஆட்சி அவ்வளவு நேர்மை அதாலத்து நிறைந்தது. அவர் என்ன சொன்னார்? மகன், என் குலம், நாம் பிறந்ததுக்காக எந்த குடும்பம் குலம் இருக்கிறதோ கடன் கேட்பது அவர்கள்தான். ஏனென்றால் ரசூலுல்லாஹ் நபித்துவத்தை பயன்படுத்தி சஹாபாக்கள்கிட்ட பெறல. ரசூலுல்லாஹ்வுடைய கடைசி நாட்கள் யகூதிகள்கிட்ட போய் போர்க்கவசத்தை வச்சாங்களே தவிர, ஏப்பா எனக்கு பிரச்சனை, கோதுமையை கொண்டு தரவங்க கேட்கல. அந்த உமர் அதை ரகசியமாக செய்கிறாங்க, அங்கே போய் கேளுங்க. ஏன்னா பிறப்பின் அடிப்படையில் அவங்களுக்கு ஒரு உறவு, அவங்க தரட்டும். அவங்க தரலையா குறைஷிகள்கிட்ட போங்க, அவங்க தரட்டும், எனக்கு உறவு. அதை தாண்டி யார்கிட்டையும் போகாதீங்கண்டா. உமர் ரலியல்லாஹு அன்ஹு தன்னை பட்டத்தை வச்சு கடன் அடைக்க விரும்பல. அவங்களோட சாக்ரிஃபைஸ் அல்லாஹ்வை சந்திக்கணும் என்ற அந்த அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்ற உணர்வு அவருடைய கல்வியில் எப்படி இருந்தது! சுபஹானல்லாஹ். சகோதரர்களே, எல்லாம் நடக்கிறது. என்ன ஆச்சரியம் தெரியுமா? ஒரு பொடியன் வாரான். சுபஹானல்லாஹ். ஷாபுன் மினல் அன்சாரி, அன்சாரியை சேர்ந்த ஒரு பொடியன் எல்லாத்தையும் தாண்டிட்டு வந்து அமீருல் மோமினின் முகத்தை பார்த்து அப்படியே பார்த்துட்டு ஒரு வார்த்தை சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? அமீருல் மோமின் அவர்களே, அல்லாஹ் உங்களுக்கு எல்லாத்தையும் நலவாக்கிட்டான், நீங்கள் கவலைப்படாதீங்க, ரத்தம் போகுது. அவர் சொல்லுகிறார், பிபுஷ்ராலக், உங்களுக்கு பஷாரத்து உண்டாகட்டும், நன்மாராயம். அல்லாஹ் அவர் சொல்றார், உங்களுக்கு தெரியும் இஸ்லாத்தில் உங்களுக்குள்ள மதிப்பு என்னன்னு தெரியும், நீங்க ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபி தோழர், நெருக்கமானவர், இதைவிட ஒரு சிறப்பான ஒரு விஷயம் உங்களுக்கு இல்லை. ஒன்னாவது சொன்னார். ரெண்டாவது சொன்னார், அல்லாஹ் உங்களுக்கு ஆட்சியை தந்தான், நீங்கள் அதை நேர்மையாக முடித்து விட்டீர்கள், அல்ஹம்துலில்லாஹ். மூன்றாவது, அல்லாஹ் ஷஹாதத்துக்குரிய மரணத்தை தந்திருக்கிறான், அல்ஹம்துலில்லாஹ். இதை விட சிறப்பு உண்டான்னு கேட்டார். திரும்பி போட்டார். கூப்பிடுறாங்க, என்கிட்ட அந்த பையனை கூட்டி வாங்க. சுபஹானல்லாஹ். இதுதான் தொழுதவர்களோட பண்பாடு. தண்ணி போகுது, மனிதன் படுக்கையில் இருக்கிற நேரம் அவரை கூப்பிடுறாங்க. எப்படி கூப்பிடுறாங்க? இப்னு அஹி, என் சகோதரனுடைய மகனே. இது தாவா செய்யக்கூடியவருடைய பண்பாடு. ஒரு மூமினுக்கு அவர் யாரும் இல்லை, உறவு இல்லை, யாரோ ஒரு பொடியன். இப்னு அஹி, என் சகோதரன் மகனே, இர்ஃபா சௌபக், உன் ட்ரெஸ்ஸை கொஞ்சம் தூக்குப்பா. ஏன் தெரியுமா? எவ்வளோ டென்ஷன் இல்லாமல் மௌத்தாக போகிறாங்கன்றதுக்கு தான் இந்த வரியை சொல்கிறேன். தூக்குப்பான்னு சொல்லிட்டு 2 பாயிண்ட் சொல்லுவாங்க. ஒன்று, நீ நீண்ட காலம் துனியாவில் இந்த ட்ரெஸ்ஸை பாவிக்கலாம். சுபஹானல்லாஹ். இஸ்ராஃப் எவ்வளோ பயந்திருப்பாங்க, எப்படி உடுத்திருப்பாங்க. துனியாவை பற்றி பயான் பண்ணுற லெவல். கடைசியாக ட்ரெஸ்ஸை தூக்குங்கண்டா நாங்கள் என்ன சொல்லியிருப்போம்? அல்லாஹ் பயந்துக்கோ, தூக்கு.
மரண வேலையில் எங்களுக்கு என்றைக்காவது பயான் ஃபீலிங் வருமா? தூக்குப்பா, கொஞ்ச நாள் யூஸ் பண்ணலாம் தானே ட்ரெஸ்ஸு. அவர்கிட்ட டென்ஷனே இல்லைன்னு புரியுதா உங்களுக்கு? சந்திக்க போகிற டென்ஷனே இல்லை. அவருக்கு தெரியும் அல்லாஹ் என்னை கண்ணியப்படுத்துவாண்டு. இர்ஃபா ஷௌபக். அப்புறம் சொன்னார் அத்துக்காலி ரப்பிக், தூக்கினா தக்குவாவுக்கு நெருக்கண்டா, அது ஒரு ரப்புக்கு நெருக்கம். ரெண்டாவது பாயிண்ட், தூக்கிடு, அல்லாவுக்கு நெருக்கம், தேய்ச்சிட்டு கொடுத்துறாத. சுபஹான் அல்லாஹ். மரணப்படுக்கையில் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு பேசினது. சகோதரர்களை, கடைசி நாள் வேதனை கூடுகிறது. மகனை கூப்பிட்டு விட்டு ஒரு வார்த்தை சொன்னார். மகன் திரும்ப போய் ஆயிஷா ரலியல்லாஹு கேளுங்க. அன்றைக்கு அவசரப்பட்டு சொல்லியிருப்பாங்க, ஏன்னா அந்த இடம் சாதாரண இடம் இல்லை, லேசில் யாரும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. இன்றைக்கு மதீனாவிலே இந்த உம்மத்தில் எல்லா கபர்களும் மறைக்கப்பட்டு அடையாளம் காட்டப்பட்ட கபர்கள் அந்த 3 தான். மிக தெளிவாக ரசூலுல்லாஹ், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் பின் கத்தாப். அங்கே எந்த திருவிழாவும் இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர் சொன்னார், மௌத்தான பிறகு ரிட்டர்ன் கேளுங்க, சம்மதித்தால் அடக்குங்க. ஜனாசாவை கொண்டு போய் வச்சுட்டு கேட்டாங்க, என்ன? ஆயிஷா அம்மா சொன்னாங்க, அது அவருக்கு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த இடத்தில் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அடக்கம் செய்யப்படுறாங்க. நான் ஏன் உங்களுக்கு இதை சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், சிந்தித்து பாருங்க தொழுவருடைய பண்பாடு என்னென்று. இதைத்தான் அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்றான். ஆயில் அகனா வஜதக்க ஆயிலன். நபி, உங்களுக்கு நிறைய தேவை இருந்துச்சு, அகனா, போகிற வழியில் உங்களுக்கு தேவையில்லை. உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் துனியாவில் வந்து வரலாறை படித்து பாருங்கள். அவர் உடுத்த உடுப்பு, அவரை சந்திக்க வந்த மன்னர்கள், அவர் பேசிய வார்த்தைகள், அவர் படித்த இடங்கள், சுபஹானல்லாஹ், ஆச்சரியத்துக்கு மேல ஆச்சரியத்தை இந்த உம்மத்துக்கு சொல்லித் தருகிறது. அவர்களுக்கு தேவையில்லை இந்த துனியா, இது வாழ வந்த இடம் அல்ல, போக வந்த இடம் அது என்பதை அவருடைய கல்புகள் சொல்லிக் கொண்டிருந்தது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபிக்கு அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் ஆயிலாக இருந்தீர்கள் நபியே, உங்களை தேவையற்றவனாக நாங்கள் மாற்றினோம். அல்லாஹ்ட்ட நானும் நீங்கள் கேட்கணும். அதனால் நபியே, அனாதைகளை கண்டால் புறக்கணிச்சிடாதீங்க. கேட்டுட்டு வருவாங்களே, அவங்கள விரட்டிடாதீங்க. எல்லாத்தையும் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், இதை ஏன் செய்யணும் தெரியுமா? இவ்வளோ வேலை நான் உங்களுக்கு செஞ்சிருக்கிறேன் நபியே, உங்கள்கிட்ட யாராவது கேட்டா மறுத்துறாதீங்க, அனாதைகளை கண்டா புறக்கணிச்சிடாதீங்க. அல்லாஹ் உங்களுக்கு செஞ்ச நிஅமத்தெல்லாம் சொல்லிட்டே இருங்க. தொழுகையில தக்பீர் கட்டி இந்த சூறாவை ஓதி இருந்தா, எனக்கும் அல்லாஹ் உங்களுக்கு செஞ்ச நிஅமத்துகள் 1 2 இல்லை. நானும் நீங்களும் எவ்வளவு தர்மம் செய்யணும், எவ்வளவு கஷ்டப்பட, அல்லாஹ்வுக்காக எவ்வளவு தியாகம் பண்ணணும், இந்த ஒரு குர்ஆன் சூரா சொல்லித்தரும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் சொல்கிறேன், இந்த தொழுகை நாம் ஒழுங்காக தொழுதிருந்தால் நாம் நிறைய மாறியிருப்போம். ஓதினது என்னென்று தெரியாவிட்டால், அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து வத்தய்யிபாத், அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத். ரசூலுல்லாஹ் மீது ஸலவாத் சலாம் சொல்றீங்களே, உணர்வு வந்ததா? அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத். அத்தஹியாத்ல உட்கார்ந்து கொண்டு ரசூலுல்லாஹ்க்கு சலாம் சொல்லுகிறோமே, அந்த சலாம் எத்தி வைக்கப்படுமே, அந்த ஸலவாத் எத்தி வைக்கப்படுமே. இன்னார் உங்கள் மீது ஸலவாத் சொன்னாங்க, உணர்ந்து சொன்னீர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி தொழாவிட்டால் இந்த தொழுகையை பார்த்து அல்லாஹ் துப்புறான். ஃபவைலுல் முஸல்லீன் என்கிறான். இந்த எச்சரிக்கை இந்த சமூகத்துக்கு இன்றைய காலத்தில் மிக பொருத்தம். தொழுகை கடமைக்காக வேகமாக தொழுது முடிக்கிறோமே தவிர கல்புகள் பதம் பார்க்க விடவில்லை. உணர்வு அலைவுகள். ருக்குக்கு போய் சுப்ஹான ரப்பியல் அதீம், மகத்தான என்னுடைய ரப்பு பரிசுத்தமானவன், என்னுடைய ரப் என்ற உணர்வு வந்ததா? என்னுடைய ரப் என்ற உணர்வு வந்ததா? எப்படி சொன்னார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இன்ன மஅய ரப்பி சயஹ்தீன், என்னுடைய ரப்பு எனக்கு வழிகாட்டுவான். என்னுடைய ரப்பு சுப்ஹான ரப்பியல் அதீம், மகத்தான என்னுடைய ரப்பு பரிசுத்தமானவன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்றால் இந்த அளவுக்கு தூய்மையானவர்களாக தொழுகையில் ஈடுபட்டு அல்லாஹ் எச்சரிக்கிறானே, இப்படி தொழாதீங்க, இப்படி தொழாதீங்க என்று எச்சரிக்கிறானே, அந்த கூட்டத்தை விட்டும் பாதுகாப்பு பெற்றவர்களாக இந்த சூழலில் இன்றைக்கு அதிகமான மக்கள் தொழக்கூடிய தொழுகையில் நிறைய பாத்தில்கள் இருக்கிறது. குர்ஆன் சுன்னா அடிப்படையில் தொழுவது என்பது செயல் மட்டுமல்ல, கல்பும் சேர்ந்து தொழ வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உங்களுடைய கல்பு என்னுடைய கல்பு தொழாவிட்டால் தொழுக அறுத்தது போனா
நான் போக வேண்டிய டைம் வந்துட்டு தான் சரியா. அதாவது நான் 1 மணித்தேரம் தான் பேசுகிறதா சொல்லியிருந்தேன். அதனால தான் மகரிபுக்கு போட்டோம், இஷாக்கு முடிக்கணும்ல. நான் டிலேயான சொட்டு தான் 8 மணி மட்டும் பேசினேன். அன்பாந்த சகோதரர்களே, தொடர்ந்து ப்ரோக்ராம் இருக்கிறதில்ல, முடிக்கிறதா இல்லை அது முடிக்க வந்து விடந்தா அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் ஃபோனையும் பற்றி சொல்லுங்கன்றாங்க. இப்படி ஒவ்வொன்றா சொல்ல போனால் எங்கேயோ விரிஞ்சு போயிடும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உண்மைதான் வல்லாஹி நிறைய முசீபத்துகள் இதனால் வந்து கொண்டிருக்கிறது, நிறைய நோய்களும் வருகிறது, முசீபத்தும் வருகிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரசூலுல்லாஹ் சொன்ன எச்சரிக்கையில் ஒரு எச்சரிக்கை மீறினாலும் பிரச்சனை. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு ஆணும் பெண்ணும் தனிமையாக இருக்கக்கூடாதுன்றாங்க. தனிமையாக இருந்தால் 3வது ஷைத்தான் வருவான் என்றாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஷைத்தான் வருவாங்க. யாரை ரசூலுல்லாஹ் கடிந்து கொண்டாங்க? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள். இந்த உம்மத்தில் மிக சிறப்பான சஹாபி. ஒரு பெண்ணை நோய் விசாரிக்க போனதுக்கு ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, ஒரு ரஜுலானி 2 மனிதருக்கு போலாம் தானே, ஏனப்பா ஒருத்தர் போய் வந்தீங்க? நோய் விசாரிக்க போனவர்களுக்கு இந்த போனை நீங்கள் கையில் எடுத்தால் தனிமை உங்களுக்கும் ஒரு பெண்ணுக்கும் வரும். ஃபேஸ்புக் ஆபத்து. நீங்கள் ஹலாலாக இருக்கலாம் என்றால் பகிரங்கமாக ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுங்க, பிரச்சனை இல்லை. இந்த வாட்ஸ்அப்புகள், இந்த ஃபேஸ்புக்குகள், மற்ற விஷயங்கள், இந்த ஃபோனில் எத்தனை அநியாயங்கள், எத்தனை தனிமை வருகிறது. வல்லாஹி சொல்லுகிறேன், பேசுகிற நானும் நீங்களும் எவ்வளோ உச்சக்கட்ட ஈமான்தாரி ஆனாலும் ஒரு பெண்ணோடு தனித்தால் எங்களுடைய ஈமான் பறந்துவிடும். ஒரு ஹதீஸை ஞாபகப்படுத்துகிறேன். திகாமா மலை தொடர் அளவுக்கு நன்மையோடு ஒரு கூட்டம் வருவார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், திகாமா மலை என்றால் மக்காவிலே உள்ள ஒரு பெரிய மலை தொடர். சஹாபாக்களுக்கு காட்டி சொன்னார்கள், இந்த மலை தொடர் அளவுக்கு நன்மையோடு வருவார்கள். எந்த அளவு நன்மை தெரியுமா? அவ்வளவு நன்மை. மறுமையில் கொண்டு வந்து நன்மை வைப்பார்கள். அல்லாஹ் துகள் துகளாக்கி விடுவான். அபா மன்சூரா, ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடுவான். யாரை? சுபஹானல்லாஹ், பெரும் நன்மை செய்தவர்களை. அவர்கள் செய்த தப்பு என்ன? ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அவருடைய பண்பாடுகளை கொஞ்சம் சொல்லுங்களேன். அவர்களை விட்டு நாங்கள் விலக வேண்டும் யா ரசூலல்லாஹ், அவர்களை விட்டு நாங்கள் ஒதுங்க வேண்டும் யா ரசூலல்லாஹ், அவர்களில் நாம் போகக்கூடாது யா ரசூலல்லாஹ். அவர்கள் யார்? அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், எனக்கு அவர்களை நன்றாக தெரியும் என்றார்கள். எனக்கு அவர்கள் நன்றாக தெரியும். அம்மா இன்னஹும் பி இஹ்வானிக்கும், அவர்கள் வேற யாரும் இல்லப்பா, உங்களுடைய சகோதரர்கள் என்றார்கள். சஹாபாக்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? உங்களுடைய சகோதரர்கள். இன்னஹும் பி ஜில்திக்கும், அவர்கள் உங்கள் சகோதரர் மட்டுமில்லை, இந்த அரபி தோல் தான் அவர்களுக்கு இருக்கிறது. நீங்கள் எந்த தோளுக்குரியவர்களோ இன்னஹும் பி ஜில்திக்கும், உங்களுடைய தோல் தான் அவர்களுக்கு இருக்கிறது. சொல்லி போட்டு சொன்னார்கள், யகுதூன மினல் லைலி கமா தஹுதூன், அவர்கள் இரவை எப்படி எடுப்பார்கள் தெரியுமா? நீங்கள் இரவை எப்படி இறைவனோடு கொஞ்சி குழாவீர்களோ, எப்படி பேசுவீர்களோ, எப்படி தொழுவீர்களோ அப்படி தொழுவார்கள் என்றார்கள். சுப்ஹானல்லாஹ். இந்த கியாமுல் லைல் தொழுதவர்களுக்கு, தஹஜ்ஜத் தொழுதவர்களை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், யகுதூன லைல கமா தஹுதூன், இந்த இரவுகளை நீங்கள் எப்படி அலங்கரிப்பீர்களோ அப்படி செய்தவர்கள். இரவு தொழுகை அவ்வளோ அழகா, அவ்வளோ அற்புதமாக இரவு தொழுகையை தொழுதவர்கள். அவர்கள் செய்த பிழை என்ன யா ரசூலல்லாஹ்? சுப்ஹானல்லாஹ். சஹாபாக்களோடு நின்று முஸ்லீம்களாக இருந்து இரவு தொழுகையை தொழுத அவர்கள் ஏன் நரகத்துக்கு போவார்கள்? வைதா ஹலவ், சுப்ஹானல்லாஹ், வைதா ஹலவ், அவர்கள் தனிமையானால் அல்லாஹ் போட்ட வரம்பை சர்வசாதாரணமாக மீறிவிடுவார்கள். அவர்கள் தனிமையானால் அல்லாஹ் போட்ட வரம்பை மீறுவார்கள். அவர்களை கொண்டு போய் அல்லாஹ் நரகத்தில் போடுவான். தனிமையில் பயப்படும் அல்லதீன யக்ஷவுன ரப்பஹும் பில் கைபி, அல்லதீன யக்ஷவுன ரப்பஹும் பில் கைபி, அவர்கள் இறைவனை பயப்படுவார் என்று குர்ஆன் சொல்லவில்லை, மறைவில் இறைவனை பயப்படுவார்கள். யாரும் இல்லாத இடத்தில் பப்ளிக்ல இறைவனை எனக்கு நல்ல பசந்த பயப்படலாம். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிட்டே போல. என்ன இறை அச்சம்? அல்லாஹ் பாதுகாக்கணும். தனிமையில் அல்லாஹ் யாரை சொல்கிறான்? 7 கூட்டத்துக்கு நிழல் பாய்ப்பான். அதில் ஒரு கூட்டம் யார் தெரியுமா? வரஜுலுன் தக்கரல்லாஹ காலியன் ஃபஃபாலத் ஐனா, தனிமையாக இருந்து அல்லாவை சிந்திப்பார். அல்லாவை காலியன், தனிமையாக இருந்து கொண்டு அவருடைய கண்களிலிருந்து கண்ணீர் ஓடும். அவரை அல்லாஹ் மறுமையில் கூப்பிடுவான். தனிமையில் அல்லாவை பயப்படுவதற்கு இது விடாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது விடாது.
தனிமையில் அல்லாஹ்வை ஜிக்ர் செய்வதற்கு இது விடாது. அதனால் தான் நாங்கள் இன்றைக்கு நொக்கியாவை வச்சுட்டு இருக்கிறோம் 110 இருக்குதா. இது ஃபித்னா, இது ஃபித்னா, இதுக்குள்ளே போக விரும்பல. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெண்கள் வேகமாக வருவார்கள், தனிமையில் இரவுகள் கழியும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் பாதுகாக்கணும். ஃபோனில் மட்டுமல்ல, ஃபேஸ்புக்கில் எல்லா ஃபித்னாக்களும் அலை மோதி வருகிறது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், வத்தக்குன் நிசா, இது பெண்களுக்குரிய இடம், இது பெண்கள் வருவார்கள். பெண்கள் கையில் கொடுத்தால் ஆண்கள் வருவார்கள். ஒரு ஆம்பளுக்கு மிக கவர்ச்சி பெண், ஒரு பெண்ணுக்கு மிக கவர்ச்சி ஆண். இன்றைக்கு சமூகம் சீரழிகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதை பயந்து கொள்ள வேண்டும். அதனால் சொல்லுகிறேன், அதிபயங்கரமான ஒரு ஜமான். எப்படி திரும்பினாலே ஷைத்தான் நடுவில் நிற்கிறான். வல்ல அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாத்து சிறப்பான சமூகத்துக்குரியவர்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஏற்றுக்கொண்டு அருள் புரிவானாக. வ ஆகிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.